பெருமானுடைய அந்த நின்ற இதை சொல்ல உருத்தர மந்திரத்துக்கு இணையானது. பெருமானுடைய முழுமுதல் தன்மையை சொல்லக்கூடியது நின்றதற்கு தாண்டது. இறைவனுடைய உருவத்தை சொல்லக்கூடியது வடிவேல் திருச்சோல் இந்த பூவனம் பதிவு. ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அது பெருமானுடைய அந்த ஒரு தனித்தன்மையை சொல்லக்கூடியது. எங்குமாக பறந்து விரிந்திருக்கக்கூடிய பெருமான் எல்லா பக்கம் இருக்கிறான் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதான் நின்றதற்கு தாண்டது. ஆமா, இருநிலனாய் தீயாகி நீருமாகி ஈயமானனாய் எரியும் காற்றுமாகி எல்லாமா இருக்கிறான் பெருமான் அப்படிங்கிறத சொல்ல. அதான் உருத்தர மந்திரத்துக்கு இணையானதுன்னு சொல்லுவாங்க. 11 முறை அந்த பதிகத்தை சொன்னோம்னா ஒரு முறை உருத்தரம் சொன்னதுக்கு சமம். உருத்தரம் நம்மளுக்கு தெரியாது, என்ன செய்யணும்? நின்றதுக்கு தாண்டகத்தை 11 முறை சொல்லணும். சொன்னோம்னா உருத்தர மந்திரத்துக்கு இணையானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பெரியவங்க. அதே மாதிரி இறைவனுடைய அந்த திருமேனியை நம்ம பார்க்கணும்னா அந்த பூவன பதிகம் தான். என்னென்னவெல்லாம் திருமேனியில பார்த்தங்கிறத அப்பர் சுவாமிகள் சொல்றார். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நிலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையை எல்லா உயிரும் தொலை எடுத்து தேசம் உயிர் தொண்ட தொகைமன் பணித்த திருவாளன் வாசமலர்மின் கழை வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் தூக்கு சீர்திரு தொண்ட தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதி குன்றைவாள் செக்கிலார் அடி சென்னியிருத்துவான். எல்லாம் வல்ல பெருமான் அருந்தரும் பன்னார் மொழிகளுடன் திருநாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருந்தரும் அனபூரணி தாயார் கைலாசந்த பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலை வணங்கி உரையாசிரியர் சிவப்பணியாருடைய திருவடிகளை நேரம் இணைந்து அடியனுடைய ஞானசிரிய பெருந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலை வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமானுடைய திருவடிகள் எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனேஸ்வரர்களே, நாவுக்கரசு பெருமானுடைய திருச்சரிதத்தில் எம்பெருமான் நாவுக்கரசு பெருமான் திரு பூவனம் சென்று வழிபாடு செய்த பாங்க சிந்திச்சிருக்கிறார். மதுரை என்பதிலிருந்து அவருக்கு ஆன்மார்த்த மூர்த்தமாக சொல்லப்பட்டது மதுரை சுக்கநாத பெருமான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஏன்னா அந்த பதிகத்தை வைத்துக் கொண்டு சிவப்பணி ஐயாவே சில இடங்களில் குறிப்பிடுறார். பாயானை மனத்தானை மனத்துனுட கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெல்ல ஏற்றான் தன்னை சுடருங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற என் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை தென்கூடத்து தாளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானேங்கிறதுனால நம்ம மனசுல இருக்கக்கூடியது நம்ம கருத்தை முடிக்கக்கூடியது யார் அப்படின்னா நம்முடைய ஆன்மார்த்தம் இல்லைங்களா? அதனால இதை வைத்துக் கொண்டுதான் அப்பர் சுவாமிகளுக்கு ஆன்மார்த்தம் சொக்கநாத பெருமான் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இப்படி அந்த சொக்கநாத பெருமானை வழிபாடு செய்து கொண்டு அப்படியே பூவனம் வர்றார். பூவன பெருமான அந்த காட்சியெல்லாம் அப்படியே மனசுக்குள்ள பாக்குறார். அப்படியே மனக்கண் முன்னாடி என்னென்னவெல்லாம் பெருமானுக்கு இருக்குதுங்கிறத சொல்றார் பாருங்க. வடியேறு திரிசூலம் தோன்றும். அப்புறம் சொல்றார் பாருங்க, மலர்சடை மேல் இளமதியம் தோன்றும் கடியேறு கமல் கொன்றை கன்னி தோன்றும். அப்புறம் காதில் வெண் குடைதோடு கலந்து தோன்றும். இடியேறு களிற்றுருவை போர்வை தோன்றும். எழில் திகழும் திருமுடியும் இலங்கி தோன்றும். கொடியேறு திருமேனி கொடியேறு திருமேனியா, திருநீர் பூசப்பட்ட திருமேனி. பெருமானுடைய திருமேனி அப்படின்னா வெந்நீர் சன்னித்த மேனியான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா திருநீர் பூசப்பட்ட திருமேனி. வெந்த வெந்நீர் அணிந்து விரைநூல் திகழ் மார்பில் நல்ல வந்தனவும் வரலாறு ஒரு பாகம் அமர்ந்தருளின்னு நம்முடைய திருச்செங்கோட்டு பதிகம். அப்ப இறைவனுடைய திருமேனியில திருநீர் எப்பொழுது இருக்கும். இன்னொன்னு திருநீர் என்னன்னா பெருமானுடைய உருவமாகவே இருக்கக்கூடிய திருநீர். தன்னை என்ன சொல்றாருன்னா சிவஞான போதத்துல சொல்றார் 12ஆம் சூத்திரத்துல, தன்னுணர வேண்டி தனதுறவை தான் கொடுத்து தன்னுணரும் நேசத்தார் வாழ் ததினை போல பாசத்தாருக்கு இன்றாம் பதி அப்படிங்கிறார். அருமையான இடம் 12ஆம், அதாவது சாத்திரமா அதே சொல்றது பாருங்க. இறைவன் தன்னுடைய உருவமாக இருக்கக்கூடிய திருநீற்ற நம்மெல்லாம் அவனை உணர வேண்டும் என்பதற்காக அந்த உருவத்தை நமக்கு கொடுக்கிறார். அதாவது தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து அப்படி தன்னுணரும் நேசத்தார்வால் ததினை போல தன்னை உணரக்கூடிய அடியார்களுக்கு சாமி அன்பு செய்யக்கூடிய அடியார்கள் எப்படி இருப்பாருன்னா தயிரில் நெய் போல இருப்பாரா. கொஞ்சம் முயற்சி பண்ணுனா வெண்ணெய் எடுத்து வெண்ணெயிலிருந்து நெய் எடுத்துடலாம் இல்லையா? ததி நெய் போல பாசத்தார் இருக்கு. இதெல்லாம் இல்லாத உலகத்தார் இருக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு இன்றாம் பதி அப்படின்ட்டார். அவங்கனால இறைவனை காண முடியாது. எப்படி அவங்க காண முடியும்? அவங்களும் அடியாராக பெருமான் திருவடியில வணங்கி இறைவனிடத்துல அன்பு செய்து, அதான் திருவாசகத்தில் இன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம், அடியார் அல்லாதவர்களுக்கு பெருமான் அரிய பொருளாகத்தான் இருப்பார். ஆமா.
அரியனா மலர் சோதியான் அப்படின்னாரு. அடியவர் அல்லாதவர்களுக்கு பெருமான் அரியனா மலர் சோதியான் அப்படின்னு சொல்லி திருவாசகத்திலே சொல்லுது. கனவிலும் தேவர் கரியாய் போட்டு நினைவிலும் நாயேனுக்கு அருணினை போற்றின்னு வாதவருடைய சொல்றார். இப்ப அடியாரா இருந்தா பெருமானை எளிதாக அடைய முடியும் அப்படிங்கறதுதான் உண்மை. இன்னத்தன்மையன் என்று அறிய ஒன்னா எம்மானை எளிவந்த பிரானை அப்படின்னார். ரெண்டு சொல்றாரு. அவன் அறியவே முடியாதுன்னு சொல்லாரு. அறியவே முடியாத ஒரு பொருள் இல்லாத பொருளுக்கு சமம். அப்படி அல்ல, அறியலாம். எப்படி அறியலாம்? அடியார்களாக இருந்தா அறிய முடியும் அப்படிங்கிறார். இன்னத்தன்மையன் என்று அறிய ஒன்னா எம்மானை ஆனா எளிவந்த பிரானை அப்படின்னு சொல்லி நமக்கு நம்முடைய நம்பிகள் சொல்றார். இப்படி எல்லாம் இறைவனை அந்த திருமேனி எல்லாம் அப்படி சொல்றாருங்க. ஆமா, படைமொழி இந்த மனுவாதமானும் தோன்றும் 12 கண்ணுடைய பிள்ளை தோன்றும். முருகப்பெருமானே பார்த்திருக்கிறார். இப்ப முருகப்பெருமானையும் அவருடைய திருமேனிலேயே பார்த்திருக்கிறார். ஆமா, சோமாஸ்கந்தத்துல அப்படித்தானே. சோமாஸ்கந்தம் மூர்த்தங்கிறது என்ன? இறைவன், அம்பாள், முருகப்பெருமான் இல்லைங்களா? தியாகேச பெருமானுடைய கோலம் சோமாஸ்கந்தர் தான். கந்தர் இருக்கிறார் அங்க. நம்ம நல்லா பார்க்கணும். அபிஷேகத்துல தான் தெரியும் முருகப்பெருமான் இருக்கிறார். நீங்க எங்கையெல்லாம் நீங்க தியாகேச பெருமானை பார்க்கிறீங்களோ, தியாகேச பெருமானுடைய உருவத்துல அம்மா எப்பொழுதும் இருக்கக்கூடியது பாகம்பரிய குண்டியம்மன் பேருங்க. அதாவது கமலாம்பாள் தியாகேச பெருமானுக்கு அம்பாள் கிடையாது. கமலாம்பாள் தவக்கோலம். அதுக்கு பேரு குட்டியாசனம்னு பேருங்க. அந்த ஆசனத்துக்கு பேரு குட்டியாசனம். அம்மா தவம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கோலம். தியாகேச பெருமானோட பிரியாம இருக்கிறது யாருன்னா கொண்டியம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாகம் பிரியான்னு சொல்ல முடியாது. அது மாதிரி முருகப்பெருமான அவைகள் கடையில் இருக்கிறார். அப்படிதான் நம்ம வச்சு பார்க்கணுங்க. நம்ம முருகப்பெருமான இருக்க, அதாவது சோமாஸ்கந்த கோலம் தான் தியாகேச பெருமானுடைய கோலம். அதனால அதான் 12 கண்ணுடைய பிள்ளை தோன்றும் அப்படின்னு சொல்லி அதையும் இந்த பதிகத்துல சொல்றார். ஆமா, அப்படி இந்த பதிகம் முழுக்க பெருமானுடைய திருமேனியை பார்த்தது அப்படியே நமக்கு நாவுக்கரசு பெருமான் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி அடுத்த திருப்பாட்டு 407 தானே. கொடிமாடன் 407 பார்த்தாச்சு. வடியேறு சிறுதாண்டத்தால் வழுத்தி போய் கொடிநீடு திருமேனி புனிதர்வதி பிறப்பணிவார்கள். சரி, அடுத்தது ராமேஸ்வரம் போறார். அங்கிருந்து தான் அப்படியே ராமேஸ்வரம் போறார். தென்னிலங்கை ராவணந்தன் சிரமீர் ஐந்தும் துணித்த மன்னவனாம் ராமனுக்கு வரும் பெரும் பாதகன் தீர்த்த பிஞகனை தொழுவதற்கு நினைந்து போய் பெருமகிழ்ச்சி துன்னிமனம் கரைந்துருக தொழுது எழுந்தார் சொல்லரசர். பெருமான் இந்த இடத்துல சொல்லரசர் அப்படிங்கிறார். நாவுக்கரசு பெருமானுக்கு பேரு நாவினுக்கு மன்னர் அப்படின்பாரு. சொல்லரசர், தமிழ் ஆழியார், இப்படியெல்லாம் நாவுக்கரசு பெருமானுக்கு அடைமொழி சேர்க்கிற பெருமான் தமிழோடு சேர்த்து பல இடங்கள்ல சொல்றார். தென்னிலங்கை ராவணந்தன் சிரம் ஈரைந்தும் துணித்த, சிரம் ஈரைந்துனா 10 தலைகளை துணித்த அந்த ராவணன் மன்னவனாம் ராமனுக்கு வரும் பெரும் பாதகம் தீர்த்த. அது ராவணனை கொன்ற பலி இருக்குது பாத்தீங்களா? ஏன்னா ராவணன் சிவபக்தன். அதனால இருக்கிறதுலே பெரிய பாவம் என்னன்னா சிவபக்தரை கொலை செய்வது, அதே மாதிரி தாய் தந்தரை துன்புறுத்துவது, குருநாதருக்கு துன்புறுத்துவது, இதெல்லாம் பிரம்மகத்தி தோஷம் சொல்லுவாங்க. அந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா பெருமானை வழிபாடு செய்வது ஒண்ணுதான். அப்படி அந்த ராமன் யாரு? திருமால் இல்லையா? திருமாலுக்கே அந்த தோஷம் வந்துருக்கு. பிரம்மகத்தி தோஷங்கிறது திருமாலுக்கே வந்துருக்கு. அப்படி அந்த தோஷத்தை போக்கிக் கொள்வதற்காக என்ன பண்ணாருன்னா ராமனை உருவாக்கிய கோயில் தான் திருவிராமேஸ்வரம் இல்லைங்களா? மால் செய்த கோயில் அப்படின்னு சொல்லி நமக்கு திருமுறைகள் வருது. திருமால் செய்த கோயில் ராமேஸ்வரம். அதனால அதான் சொல்றாருங்க, தென்னிலங்கை ராவணன் சிறவீர் ஐந்தும் துணித்த மன்னவனாம் ராமனுக்கு வரும் பெரும் பாதகம் தீர்த்தனர். பெரிய பாதகம் வர இருந்தது ராமனுக்கு. அதை தீர்த்தது இந்த வழிபாடு செய்துதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதான் இந்த பாடல தென்னிலங்கையில் ராவணனுடைய 10 தலைகளையும் துண்டித்து வீழ்த்திய அரசனாகும் ராமனுக்கு அதனால் வரும் பெரும் பாதகத்தை தீர்த்த சிவபெருமானை சென்று வணங்க எண்ணி போய் அப்படின்னார். அப்படி இருக்கக்கூடிய பெரும் பாதகம் தீர்த்த பிஞகனை தொழுவதற்கு நினைந்து போய் பெருமகிழ்ச்சி துண்ணி மனம் கரைந்துருக தொழுதிருந்தார் சொல்லரசர் என்று சொல்லி அப்படிப்பட்ட அந்த பாதகத்தை தீர்த்த ராமனுக்கு வந்த பாதகத்தை தீர்த்த சிவபெருமானை சென்று வணங்க எண்ணி போய் மிகுந்த மகிழ்ச்சி பொருந்தவும் மனம் கரைந்து உருகவும் வாகீசர் தொழுது எழுந்தனராகி அப்படின்னா வடநாட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் ராமேஸ்வரம் வர்றதுக்கு ரொம்ப விருப்பப்படுறாங்க. ராமேஸ்வரம் அவங்க நம்ம பார்த்தோம்னா இப்ப போனோம்னா பார்த்தா எப்ப பார்த்தாலும் வடநாட்டுக்காரர் தான் அதிகமா இருக்கிறாங்க. நம்ம எப்படி காசி போறோமோ அது மாதிரி ராமன் வழிபாடு செய்த ஒரு பதி, அது அவனுடைய பாவம் தீர்ந்த ஒரு பதி அப்படிங்கிறதுனால வடநாட்டுக்காரர் நிறைய ராமேஸ்வரத்துக்கு
வர்றதுக்கு இப்போ நிறைய அரசாங்கம் நிறைய சாலை வழிகள் எல்லாமே கொஞ்சம் நல்லா செம்மைப்படுத்தணும்னு முனைப்பா இருக்கிறாங்க. ராமேஸ்வரத்தை இன்னும் நல்ல ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போக போறாங்க. அப்படி மனம் கரைந்து உருகம் வாகீசர் தொழுது எழுந்தனராகி என்று சொல்லி இப்ப ராமேஸ்வரத்தை நம்முடைய அப்பர் சுவாமிகள் அந்த மாதிரி வணங்குறார். தென்னிலங்கைனா தமிழ்நாடு கடந்து அதன் தெற்கில் கடற்புறத்தில் இருக்கக்கூடிய தீவு ராமேஸ்வரம் தீவாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி தென்னிலங்கை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிரம் இறைந்தும், அதாவது 10 தலை அப்படிங்கிறது சொல்றாரு. மன்னவனாம் ராமன், அப்போது மன்னவன் அல்லாது இனி மன்னவனாகும் நிலையில் நின்றவன் என்பது குறிப்பிட்ட மன்னவனாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மன்னவனாம் அப்படின்னா அந்த ராவணனை அவன் பதம் செய்கின்ற பொழுது மன்னன் கிடையாது இல்லைங்களா? அதற்கு பிறகுதான் ராமன் மன்னனாக ஆனது என்று சொல்லி ராவணன் தான் சிரம் ஈரைந்தும் துணித்தது ராமாயணத்தில் பேசப்படக்கூடிய வரலாறு என்று சொல்லி வரும் பெரும் பாதகம் வேதம் பயின்றவன் தவமுடையவன் சிவபூசை செய்பவன் பெரு வீரன் என்பன முதலிய குணங்களுடைமை பற்றி அத்தகைய ராவணனை கொண்டது பெரும் பாதகம் எண்ணப்பட்டது. இதுல எல்லாத்திலையும் பெரிய தவமுடையவனா இருந்தாலும் பெரும் வீரனாக இருந்தாலும் அவர் தொடர்ந்து சிவபூசை செய்யக்கூடியவர், அதனால அந்த பாதகம் என்று சொல்றாருங்க. அன்றையும் ராவணன் பிறன் மனைவியை விரும்பிய குற்றத்துக்கு உட்பட்டான் ஆயினும் அக்குற்றத்திற்கு சிரம் துணித்த தண்டனை மிகையாகலானும் ஏனைய ஆண் பெண் மகவு முதலிய அரக்கர்களும் பட்டமையும் இலங்கை முழுவதும் அழிந்து பட்டமையும் பொருந்தாகலானும் அச்செயல் பெரும் பாதகம் எனப்பட்டது. எக்காரணத்தாலும் ஒரு உயிரை கொள்வது அது செய்தானுக்கு கொலை பலி தந்தை விடும் என்பது ஒரு முறை. அதுக்காக என்ன செய்யறது? பெருமானத்தான் வழிபாடு செய்து அந்த பலியை தீர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க. இனி சிவதர்மங்களின் பொருட்டும் சிவதர்மங்களுக்கு வரும் இடையூறுகளை நீக்கும் பொருட்டும் செய்யப்படும் கொலைகள் பாதக செயல்கள் ஆகா. என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிவதர்மங்கள் அதுக்கு வரக்கூடிய இடையூறுகளை நீக்கும் பொருட்டாக செய்யக்கூடிய கொலைகள் பாதக செயல்கள் ஆகாது. அவை செய்தாருக்கு பலி சாராதது மட்டுமே இன்றி சிவபுண்ணிய பெருவாழ்வும் வரும் என்பது எரிவந்த நாயனாருடைய வரலாற்றுல நம்ம பார்க்க முடிகிறது என்று சொல்லி எண்ணிருந்த வரலாறுகளும் சொல்றாரு. நினைந்து போய் அப்படின்னா திரு பூவனத்தை வணங்கிய பின் அதற்கு பிறகு அங்க ராமேஸ்வரம் போற எழுந்தார் ஆகி என்று சொல்லி தேவர்தொரும் தனி முதலை திருவி ராமேச்சரத்து மேவிய சங்கரனை எதிர் நின்று விருப்புறு மொழியால் பாவுதிரு நேரிசைகள் முதலான தமிழ் பாடி நாவரச திருத்தொண்டு நலம் பெருக செய்தமர்ந்தார். அப்படி தொண்டு செய்யறார், பதிகமும் பாடுறாரு, தொண்டு செய்ய 2 தொண்டு, ஒன்று பதிகம் பாடுவது, இன்னொன்று கை தொண்டு என்று சொல்லக்கூடிய உளவாரப்பணி. 2 தொண்டும் செய்தவர் நாவுக்கரசு பெருமான். அந்த தேவர்களும் தனி முதலை திருவி ராமேஸ்வரத்து தேவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற முதல்வரை திரு ராமேஸ்வரத்தில் பொருந்திய சங்கரனை திருமுன்பு நின்று அப்படியே சாமி முன்னாடி போய் நின்று பதிகம் பாடுறார். விருப்பமிக்க மொழிகளால் நிறைந்த நேரிசைகள் முதலாகிய தமிழ் பதிகங்களை பாடி திருநாவுக்கரசு நாயனார் நன்மை பெருகும்படி திருத்தொண்டுகளை செய்து அங்கு விரும்பி எழுந்தருளி இருந்தனர். நேரிசை அப்படிங்கிறது 4ஆம் திருமுறையில் வரக்கூடியது. அந்த நேரிசை பாடி அதற்கு பிறகு அங்கு தங்கி உலவாரத்தோடும் செய்து கொண்டு வருகிறார் என்று சொல்லி நாவரசு பெருமான் திருத்தொண்டு நலம் பெருக செய்தமர்ந்தார் என்று சொல்லி சொல்றாரு. தேவர்களும் தனி முதல் அப்படின்னா தேவர்கள் பெருந்தேவராகிய திருமாலினால் ஸ்தாபிக்கப்பட்டு வழிபட்டமையும் அதனால் அவர் உள்ளிட்ட ஏனைய தேவர்களும் வணங்கி நலம் பெறும் நிலையும் பற்றி தேவர்களுக்கெல்லாம் தலைவர் யாரு? திருமால் இல்லையா? அப்படிப்பட்ட திருமாலே வழிபாடு செய்தது ராமேஸ்வரத்துல அந்த இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி என்று சொல்லி சொல்றோம். ராமனால் தாமிக்கப்பட்டு பூசிக்கப்பட்டமையால் இது இப்பெயர் பெற்றது. எப்படி தாடக ஈச்சரம் என்பது தக்க வாசமிக்க கொண்டு மதியினால் மாம்சை கோயில் என்பது முதலாக மதியினால் மாம்சை கோயில் என்று சொல்லி நமக்கு திருமுறைகள்ல வருது. காஞ்சி புராணத்திலேயே அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. சங்கரன் ராமனுக்கு வரும் பெரும் பாதகம் தீர்த்து இன்பம் செய்தார் ஆதலானும்
இன்றும் வணங்குவார் எல்லாருக்கும் நலம் செய்கின்றார் ஆகலானும் இங்கு சங்கரன் என்ற பெயரால் சொல்றார். இன்பம் செய்தலில் சங்கரன். அப்படி சங்கரன்னா சுகத்தை செய்பவன், இன்பத்தை செய்பவன் அர்த்தங்க. சிவபெருமானுக்கு சங்கரன் ஒரு பெயர் உண்டு. நலமிலன் நன்னாருக்கு நன்னினாருக்கு நல்லன் சலமிலன் பேர் சங்கரன் அப்படின்னு நமக்கு திருவருட் பயனில் வருதுங்க. நலமிலன் நன்னாருக்கு நன்னினாருக்கு நல்லன் அப்படின்னா தன்னை அடையாதவர்களுக்கு நன்மையை செய்ய மாட்டார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அப்ப சாமி நலமிலன் நன்னாருக்கு நன்னினாருக்கு நல்லன். தன்னை அணுகாதவர்களுக்கு பெருமான் அருள் செய்ய மாட்டாரு, ஆனா தன்னை அணுகக்கூடியவர்களுக்கு பெருமான் அருள் செய்வார். அதனால ஒருத்தருக்கு அப்படி ஒருத்தருக்கு இப்படி செய்யறதுனால அவர் ஏதாவது குற்றமுடையவரானா அப்படி இல்லை அப்படிங்கிறது. ஏன் அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு உலகியல் உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு பக்கம் ஒரு அன்னதானம் நடந்துட்டு இருக்குது, ஒருத்தர் பசியோட போறான்னா அவன் போய் சாப்பிடாம போறது அவனுடைய குற்றமே ஒழிய அன்னதானத்தினுடைய குற்றம் இல்லை. அன்னதானம் போடுறவங்களுடைய குற்றம் கிடையாது. இவன் பசியை தீர்த்துக்கணும்னா என்ன செய்யணும்? போய் சாப்பிட்டு பசியை தீர்த்துக்கலாம். அதே மாதிரி தண்ணீர் தாகத்தோட ஒருத்தன் போறான் வெயில்ல, அவன் போய் தாகத்தை தீர்த்துக்கிறதுக்கு தண்ணீர் பந்தல் இருக்குது, போய் குடிச்சுக்கலாம். ஆனா குடிக்காத அவன் போறான் அப்படின்னா அதுக்கு யார் பொறுப்பு? அவன் தான் பொறுப்பு. அதனால பெருமான் இருக்கிறார், நம்முடைய குறைகளை நீக்குவதற்கு அருள் செய்வதற்கு சாமி தயாரா இருக்கிறார். நம்ம பெருமானை வழிபாடு செய்து நம்மளுடைய குறைகளை போக்கிக் கொள்வதுதான் நியாயம் இல்லையா? அதனால எனக்கு எதுவும் செய்யலை எனக்கு எதுவும் செய்யல வீட்டுல உட்காந்துட்டே நம்ம புலம்பிட்டு இருந்தோம்னா அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். ஒன்றும் செய்ய மாட்டார்னா செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் இல்லை. என்ன செய்வார்னா மீண்டும் ஒரு பிறப்பை கொடுப்பார். மீண்டும் ஒரு பிறப்பை கொடுத்து அந்த பிறப்புல ஏதோ கொஞ்சம் வழிபாடெல்லாம் செஞ்சோம்னா சாமி முக்தி கொடுப்பார். ஆனா இந்த பிறப்புலயே எல்லாம் வேணும்னா சாமி கிட்ட நம்ம அணுகணும். அதான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு பெரியவங்க சொன்னாங்க. எதுக்கு வழிபாடு செய்யணும்னா பெருமான் எல்லா பக்கம் இருக்கிறார், இல்லைன்னு சொல்லல. எல்லா பக்கம் இருந்தாலும் கூட வாரியார் சாமிகள் போன்ற பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, பசுவனுடைய உடம்பு பூரா பால் இருந்தாலும் கறக்கக்கூடிய இடம் எது? மடி. அது மாதிரி இறைவனுடைய திருவருள் உலகம் பூரா வியாபிச்சிருந்தாலும் அருள் செய்யக்கூடிய இடங்கன்னா கோயில். அதனால கோயிலுக்கு வழிபாடு செய்யறது தான் சிறப்பு. அதான் ஒரு காலம் திருக்கோயில் சூழாராயில் உண்பதன் மலர் பறித்திட்டு உண்ணாராயில் அப்பர் சாமி சொன்னார். 6 கால பூஜை நடக்குது, அதுல ஒரு காலமாவது நம்ம பெருமானை வழிபாடு செய்யணும். சரி, வழிபாடு அப்படி ஒரு காலம் முடியலனால ஏதோ ஒரு முறை வச்சுக்கொண்டு நம்ம வாரத்துல ஒரு முறை இல்ல வாரத்துல 2 முறை இப்படி எல்லாம் நம்ம வழிபாட்டுக்கு வச்சுக்கணும். எப்படி நம்ம மற்ற உலகியல் காரியங்களை எல்லாம் செய்யறோம், வாரம் ஒரு முறை அதை செய்யறேன் அதை செய்யறேன்னு சொல்றோம், அது மாதிரி இறைவனை வழிபாடு செய்வது, திருமுறை படிப்பது, அடியார்களுக்கு தொண்டு செய்வது, இதெல்லாம் ஒரு வரைமுறையா நம்ம வச்சுக்கணும். அது தொடர்ந்து செய்யணும். எப்பொழுதும் எந்த ஒரு வழிபாடு எந்த ஒரு பணியுமே தொடர்ந்து செய்யணும். அப்பதான் நமக்கு இறைவனுடைய திருவருள் கிட்டும். கொஞ்ச நாளைக்கு செய்யறதா அப்புறம் விட்டுறது அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இடையரா அன்புணர்த்தியின் ஊடகத்தை நின்றுருக தந்தரளியம் உடையானேன்னு மணிவாசக பெருமான் சொல்றார். இடையரா அன்புணர்த்தியின் ஊடகத்தை நின்றுருக தந்தரளியம் உடையானே. இடையராது அன்பு செய்யணுங்க பெருமான் இடத்துல. தொண்டு அப்படிதான் இடையராது செய்யணும். அப்பர் சாமிகள் இடையராது தொண்டு செஞ்சார். 81 வயசுலேயே அவர் தொண்டு செய்தார். அதே மாதிரி அர்ச்சுனன் பூசை செஞ்சதை சொல்ற பொழுது ஞானசம்பந்த பெருமான் வைகளும் அப்படிங்கிறார். அப்படின்னா வஞ்சமான தஞ்சொலிக்கு வைகளுநர் பூசணையால். அப்படி வைகளும்னா தொடர்ந்து செய்யணும், இடையராது செஞ்சிருக்கோம். அப்படி அது மனது ஒருபட்டு செஞ்சிருக்கிறார். அது மாதிரி செய்யறது தான் சிறப்பு. பெருமான்கள் அன்போடு செய்யணும். அதுவும் நீலநக்க நாயனார் எப்படி தொண்டு செய்தார் அப்படிங்கிறத சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்றாருங்க. வேத உள்ளுரையாவன விரிமுணல் வேணிநாதர் தம்மையும் அவர் அடியாரையும் நயந்து, ரொம்ப முக்கியது நயந்து, பாத அர்ச்சனை செய்வதும் பணிவதும் என்று காதலால் அவை 2மே செய் கருத்துடையார். அதாவது இப்படி சொல்லி இருக்குது, இறைவன் பூஜை செஞ்சா அடியார் பூஜை செஞ்சா நம்மளுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் அவர் செய்யல. எப்படி செஞ்சாரு? காதலால் அவை 2மே செய் கருத்துடையார். ஒரு அடியாரை பார்த்து அவருக்கு அன்போடு செய்யணும். அதுதான் உண்மையான தொண்டு. இதெல்லாம் செஞ்சா நூல்கள் இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, அதனால அடியாருக்கு செஞ்சா நன்மை கிடைக்கும்னு எதிர்பார்த்து செய்யறதை காட்டிலும் எப்படி செய்யணுமா? நயந்து அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாரு. அதே மாதிரி இன்னொரு வார்த்தை என்ன போடுறாரு? காதலால் அப்படின்னு சொல்லி. அதான் ரொம்ப முக்கியம். நீலநக்க நாயனார் அப்படித்தான் செஞ்சார். அது மாதிரி அடியாருக்கு நம்ம நாயன்மார்கள் எல்லாருமே அது மாதிரிதான் செஞ்சாங்க. இப்படி சிவபுண்ணிய பெருவாழ்வும் வரும் என்பது எரிபத்த நாயனார் வரலாற்றாலும் பிராணுக்கான பணி ஆசிலா நல் அறமாவது அறிய வருமோ வழக்கு என்றார் என்று சொல்லி தண்டியடிகளுடைய புராணத்துல சொல்றாரு. ஆமா, நினைந்து போய் திரு பூவனத்தை வணங்கிய பிறகு கிடைக்கல் அடுத்து சில நினைவுக்கு வரும் தலம் ராமேஸ்வரம் என்று சொல்லி, அப்படி ராமேஸ்வரம் தான் முதல்ல அவருக்கு நினைவுக்கு வருகிறது.
போறார், ராமேஸ்வரம் போறார். போய் ராமேஸ்வரத்தில் சேர்ந்து வழிபாடு செய்யறார். அடுத்த திருப்பாட்டு திருவிராமேஸ்வரத்துடைய தேவர்களும் தனி முதலுடைய தேவர்கள் பெரும் தேவராகி திருமாலினால் ஸ்தாபிக்கப்பட்ட வழிபட்டதுனால அதுக்கு அப்படி ஒரு பெருமை உண்டு என்று சொல்றார். சங்கரன் அப்படின்னா இன்பம் செய்தலில் சங்கரன், நன்மை செய்யக்கூடியவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சங்கரன் அப்படிங்கிறது. ராமேஸ்வர பதிகம். வாசமும் கழிக்ககில்லா அறக்கரை படுத்து தக்க வாசமிக் கலர்கள் கொண்டு மதியினான் மால்சை கோயில் நேசமிக்கு அன்பினாலே நினைவினீர் சென்றினாலும் தேசமிக்கானிருந்த திருவிராமேஸ்வரம் என்று சொல்லி முதல் பாட்டிலேயே நமக்கு வாசமும் கழிக்ககில்லா அறக்கரை படுத்து தக்க வாசமிக் கலர்கள் கொண்டு மதியினான் மால்சை கோயில் என்று சொல்லி, அதாவது வாசமும் கழிக்ககில்லா அறக்கரவினர் கோடி மாதவங்கள் செய்தார் ஆயினும் அவையெல்லாம் வினைகளை பெருக்க ஏதுவாயினவென்று வினை கழிக்க ஏதுவாகாமல் கழிந்தன அவர்கள் கொண்டு நினைமென் என்று சொல்லி, சிவபூஜை செய்தலே பாதகங்களை தீர்க்க வல்லது என்று சிவ ஆகமங்களில் கண்ட உண்மையில் செலுத்திய அறிவு என்று சொல்லி சொல்றார். அதாவது எத்தனை அறங்கள் செஞ்சாலும் கூட, கோடி மாதவங்கள் செய்தாலும் கூட, நான் ராவணன் நிறைய மாதவங்கள் செய்தாலும் கூட அதெல்லாம் எப்படி இருந்ததுன்னா வினைகளை பெருக்குவதற்கு ஏதுவாக இருந்தது. அந்த சிவபூஜை ஒன்றுதான் பாதகங்களை தீர்க்க வல்லது என்று சொல்லி நம்ம ராமன் அதான் செஞ்சார். சிவபூஜை செய்து அது கோயில் ஸ்தாபித்து மால் செய்த கோயில் இதில் தான் சொல்றாரு. திருவிராமேஸ்வரம் கோயில் தான் திருமால் செய்த கோயில் என்று சொல்லி, வாசமை கலரை கொண்டு மதியினான் மால்சை கோயில் என்று சொல்லி சொல்றார். பதிகத்தினுடைய குறிப்பு என்ன அப்படின்னா, கடலிடை வன்கண்ணராய் கோடி மாதவங்கள் செய்து குன்றினாராகிய அரக்கர்களை எல்லாம் கடலிடை மலைகளால் அடைத்து வீடவே சக்கமால் செய்த கோயிலாகி சக்கரத்தால் எரிந்து கருமமுற்றி வாசமிக்கலர்கள் கொண்டு மதியினால் தேடி மால் செய்த கோயிலாகிய ராமேஸ்வரத்தை பற்றி நெஞ்சே படர்சடை ஈசன்பாலை பரவு அது நன்னெறியாகும் என்று சொல்லி சொல்றாருங்க. அதாவது என்ன சொல்றாருன்னா, கடலிடை மலைகள் தம்மால் அடைந்துமால் கருமமுற்றி இடலிடை செய்த கோயில் திருவிராமேஸ்வரத்தை தொடலிடை வைத்து நாவில் சுழல்கின்றேன் தூய்மையின்றி உடலிடை நின்றும் பேரா ஐவர் ஆட்டு உண்டு நானே என்று சொல்லி மூணாவது பாட்டிலையும் அந்த இதர சொல்ல கடலிடை மலைகள் தம்மால் அடைத்து சேது கரை கூட்டி, அதாவது அப்படி கடலில் இருக்கக்கூடிய கடலுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த திருவிராமேஸ்வரத்தை நாவில் சுழல்கின்றேன் என்று சொல்லி என்னுடைய திருவாக்கினாலே போற்றுகின்றேன் என்று சொல்லி சொல்றாருங்க. இது ராமேஸ்வரம் பாண்டி நாட்டில் இருக்கக்கூடிய பாண்டி 14 8வது தலமாக இருக்கக்கூடியது ராமேஸ்வரம். 8வது தலமாக ராமனால் ஸ்தாபித்து வழிபடப்பட்ட தலமாதலின் பெயர் எய்தியது. ராவணன் ஆதி அரக்கர் குலத்தை அழிக்க பழி போகும்படி ராமன் இங்கு மணலால் சிவக்குறி நிறுவி பூசித்த வரலாறும் அதன் காரணமாக என்ற ராமாயண வரலாறுகளும் பதிகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ராமனது விருப்பின்படி அனுமன் கொணர்ந்த அனுமலிங்கம் 2 சிவலிங்கம் இருக்கும். ஒன்று அனுமன் கொண்டு வந்த லிங்கம், இன்னொன்னு மணலால் ஸ்தாபிக்கப்பட்ட லிங்கம். 2 லிங்கம் அங்க இருக்கு. அனுமன் கொண்டு வந்த லிங்கம் கைலாயத்தில் போய் அனுமன் கொண்டு வரார். ராமநாதன் கோயில் அடுத்து ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதா அனுமனுடைய அன்பின் சிறப்புக்காக அதற்கு முதலில் பூசை நிகழும். அதாவது முதல்ல கொண்டு வந்த அந்த முதல்ல அனுமன் வர்றதுக்கு காலதாமதமாகணும்னு சிவலிங்க திருமேனியை வச்சு ராமன் பூசை பண்ணிடுறார். மணல் சிவலிங்க திருமேனி தான், ஆனா அந்த திருமேனி எடுக்கிற பொழுது அது வர்றதில்லை. அதனால அதுக்கும் பூசை உண்டு, இதுக்கும் பூசை உண்டு. முதல் பூசை எதுக்கு அப்படின்னா அனுமன் கொண்டு வந்ததுனால அனுமனுடைய சிவலிங்கத்துக்கு முதல்ல பூசை அப்படின்னு சொல்லி குறிப்பு கொடுத்திருக்கிறார். அனுமனுடைய அன்பின் சிறப்புக்காக அதற்கு முதலில் பூசை நிகழும்படி ராமன் பணித்தனன் என்றும் அதன்படியே இன்னும் நிகழ்வது என்றும் வரலாறுகள் கேட்கப்படுகின்றது. 12 ஜோதிலிங்கங்களில் ஒன்று. 12 ஜோதிலிங்கங்கள் ஒன்றாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஜோதிலிங்கம் ராமேஸ்வரம் தான் இல்லைங்களா. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஆந்திராவில் ஸ்ரீசைலம், தென்னகத்தில் இந்த 2 தான் இருக்குது. தென்னிந்தியாவில் வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். 2 தான். ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனருக்கு சொல்லக்கூடிய அந்த கோயில் ஒன்று, அதே மாதிரி ராமேஸ்வரம் 2 தான் தென்னாட்டில் இருக்கக்கூடிய ஜோதிலிங்கங்கள். 12 ஜோதிலிங்கங்கள் 2 தான் இருக்கு. 12 ஜோதிலிங்கங்களில் ஒன்று என்று சொல்லி
12 ஜோதியங்கள் ஒன்று. தம்மை பிரிந்து போந்து குணநிதி பாண்டியனிடம் மலர்ந்த லட்சுமியை வேதியன் உருவம் கொண்டு வந்து மணந்து சேது மாதவர் என்னும் பெயருடன் விஷ்ணு வீற்றிருக்கிறார். அவரை வணங்காதவர் ராமநாதனை வழிபட்ட பலனை அடையார் என்பது சேது புராணம் என்று சொல்லி அங்கு அநேகம் தீர்த்தங்கள் எல்லாத்தையும் 22 தீர்த்தங்களா, 22 தானே, 23 22 தீர்த்தம் இருக்கு. அந்த தீர்த்தம் எல்லாம் ஆடுவது ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுகிறது. லங்கையூர் சென்று ராவணனை வெல்லும் பொருட்டு ராமன் அணை கட்டியதனால் சேது என்று பெயர் பெறும் என்று சொல்லி சேது கலை அப்படின்னு அதுக்கு பெயர் உண்டு. ராமனது தனுவின் முனையால் கீறி உண்டாக்கப்பட்டவன் தனுஷ்கோடி. தனுஷ்கோடி உள்ள போனவங்களுக்கு தெரியும். தனுஷ்கோடிங்கிறது ராமனுடைய வில்லினால கீறி அது வந்த கீறியதுனால அதுக்கு பேர் தனுஷ்கோடி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதன் மீது ராமனுடைய பாதம் பொறிக்கப்பட்டுள்ளது. எவ்வித பாவங்களும் தீரும் பொருட்டு இன்றும் எண்ணிறந்த நண்பர்கள் சென்று தரிசிக்க உள்ளது ராமேஸ்வரம். காசி ராமேஸ்வரம் என்ற முக்தித்தலமாகிய காசியுடன் இணைத்து பேச உள்ளது. நம்ம நனாவில் கூட ரெண்டும் இருக்கு. ராமேஸ்வரத்து இதற்கு இந்த பக்கம் காசியினுடைய முன்னாடி ராமேஸ்வர பெருமான் ராமநாத பெருமான் இருப்பார், இந்த பக்கம் காசி விஸ்வநாத பெருமான் இருப்பார். அது கூட ஒரு முறை ஐயா சிறப்பா சொன்னார். இது ரொம்ப விசேஷமா சொன்னார் ஐயா. திருச்சிராப்பள்ளி ஐயா சொல்ற பொழுது இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப அரிதா இருக்கு. காசி விஸ்வநாத பெருமான் இங்க இருக்கிறாரு, அதே மாதிரி ராமநாத பெருமான் அங்க இருக்க. காசி போனதுக்கு சமமா சொல்லுவாங்க இல்லைங்களா? வேற ஏதாவது அது சிறப்பு? திருவேணி சங்கமா இருக்கிறதுனால அதே மாதிரி சோமஸ்கந்த மூர்த்தமா மூலவரே இருக்கக்கூடிய அமைப்பு நம்ம பவானி கோயில். எல்லா பக்கம் உற்சவர் இருக்கும், ஆனா மூலவரே அது பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அப்படி இருக்கிறது ரொம்ப அரிதா இருக்கு. அது நம்ம நனாவுக்கு இயற்கையா பொருந்திருக்கு. பாத்தீங்கன்னா சாமி அம்பாள் இடையில முருகப்பெருமான், அதான் சோமஸ்கந்த மூர்த்தமாகவே நமக்கு கோயிலே அமையப்பெற்றது. அது ஒரு பெரிய சிறப்புங்க. நம்ம எங்கெங்கேயோ போறோம், ஆனா நமக்கு நனாவனுடைய பெருமை நமக்கு தெரியறதில்லை. குபேரன் வழிபட்டது, நிறைய முனிவர்கள்லாம் பராசர முனிவர் வழிபட்டிருக்கிறார். நிறைய சிறப்புகள் உண்டு நம்முடைய நனாவுக்கு. இன்னொன்று திருமாலும் பிரம்மனும் 2 பேரும் பூசை பண்ணியிருக்காங்க. 2 பேருமே பெருமான வழிபாடு செஞ்சு பொய்யா மறையானும் பூமி இழந்தானும் போற்ற மன்னி அப்படின்னா 2 பேரும் வழிபாடு செஞ்சிருக்கு. அதனால இந்த நனாவுக்கு ரொம்ப பெருமை உண்டுங்க. நம்ம வடநாடு சென்று பல தீர்த்த யாத்திரைகள் போறதும் சரி, நம்ம நனாவில் போய் வழிபாடு செய்யறதும் ஒன்றுதான். சுயம்பு மூர்த்தின்னு தான் சொல்றேன். அதனுடைய திருவடி எங்க இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. சுயம்பு திருமணி தான். எப்பொழுதும் நம்ம வழிபாடு செய்யற பொழுது அப்படியே மனசுல என்ன நினைக்கணும்னா, அந்த சொல்றாரு பாரு சேக்கிழ பெருமான் நாட்டு சிறப்புல பம்பூலாமலர் நீரால் வழிபட்டு செம்பொன் பார்க்கிற எண்ணின் சிவாலயத்து எவ்விரான இறைஞ்சலின் ஈன்பொன்னி கும்பன் நாயகருக்கு அன்பரும் முக்குமால் அப்படின்னா சாமியினுடைய திருவடி கீழே இருக்கிற மாதிரி மனசுல நினைச்சுக்கணும். அப்படியே அந்த பொன்னி நதியினுடைய தீர்த்தங்கள் எல்லாம் அவர் திருவடியில விழுகிற மாதிரி நம்ம கற்பனை செஞ்சு பார்க்கணும். இப்ப இறைவனுடைய திருவடி அவ்வளவு ஆழத்தில் இருக்கு. அந்த 3 நதிகளும் அங்க பெருமானுடைய திருவடிய வணங்கிட்டு போகுது. பவானி, அதே மாதிரி காவிரி, பொன்னி நதி என்று சொல்லக்கூடிய காவிரி, அமிர்த நதி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி இல்ல அமிர்த நதி சொல்லுவாங்க. இப்படி 3 முக்கூடல் அப்படிங்கிறது நமக்கு இங்கே இருக்கு. அது ஒரு முறை ஐயா சொன்னாங்க, இந்த பக்கம் ராமேஸ்வரம் பெருமான் ராமநாத பெருமான், அந்த பக்கம் காசி விஸ்வநாத பெருமான் இருக்கிறது ஒரு தலத்துக்கு ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 2 சேர்த்து சொல்லுவாங்க. காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ஐயப்பனுடைய வழிபாட்டில் கூட சொல்லுவாங்க. அப்ப காசி ராமேஸ்வரம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. 2ஐயும் இணைத்து சொல்வது ஒரு பெரிய சிறப்பு. 2 முக்தி தான். நாள்தோறும் கங்கையின் தூய நீர் மிகுதியாய் திருமஞ்சனமாட்ட உள்ளதும் ஆகிய பெரும் சிறப்புகள் இன்றும் காண உள்ளன. தை, ஆடி அமாவாசைகள் சிறப்பு. ராமநாதர், அனுமேசர், அம்மையார் மலைவளர் முதலி, பர்வதவர்த்தினி இல்லையா, வடமொழியில பர்வதவர்த்தினி. விசாலாட்சி தீர்த்தம், அக்னி தீர்த்தம், ராமதீர்த்தம், லக்மண தீர்த்தம், தனுஷ்கோடி, இதெல்லாம் அங்க நிறைய தீர்த்தங்கள் ரொம்ப ராமேஸ்வரத்துல பார்க்கலாம். 22 தீர்த்தங்கள். அதுபோக வெளியில 2-3 தீர்த்தம் இருக்கு. தனுஷ்கோடி போற வழியில எல்லாம் தீர்த்தம் இருக்கு. ராமன் தீர்த்தம், லட்சுமண தீர்த்தம் எல்லாம் தனுஷ்கோடி போற வழியில் இருக்கு. ஏன் போயிருக்கிறாங்க. இப்படி
அங்குரைந்து கண்ணுதலார் அருள் சூடி அகன்று போய் பொங்கு தமிழ் திருநாட்டு புறமனை சூழ் நெல்வேலி செங்கன் விடையார் மண்ணும் திருக்கான பேர் முதலார் எங்கு நிகழ்த்தானங்கள் எல்லாம் புக்கு இறைஞ்சுவார். அப்படி அங்கு உரைந்து அங்கிருந்து திருநெல்வேலி வர, ராமேஸ்வரத்திலிருந்து திருநெல்வேலி பாண்டி நாட்டு தலங்கள். அப்படி திருநெல்வேலிக்கு வர அங்கு உரைந்து கண்ணுதலார் அருள் சூடி அகன்று போய் பொங்கு தமிழ் திருநாட்டு புறமனை சூழ் நெல்வேலி அப்படின்னு திருநெல்வேலி அத்திருத்தலத்தில் ராமேஸ்வரத்தில் பல நாட்கள் தங்கியிருந்து ரொம்ப நாள் அங்க தங்கி இருக்கிறார். அப்படி தங்கியிருந்து பெருமானது திருவருள் விடைபெற்ற தளத்தினின்று நீங்கி சென்று பொங்கும் தமிழ் திருநாட்டில் புறமனையினால் சூழப்பட்ட திருநெல்வேலியும் பாண்டி நாட்டுக்கு வர பொழுதெல்லாம் மறக்காம தமிழ்நாடுன்னு சொல்லிடுறாரு. ஏனைய நாடுகள் தமிழ்நாடா இருந்தாலும் கூட பாண்டி நாட்டுக்கு தனிச்சிறப்பு உண்டு. அப்படி திருநெல்வேலியும் சிவந்த கண்ணையுடைய இடவத்தனையுடைய பெருமானார் நிலை பெற்று எழுந்தருளிய திருக்கானப்பேர் என்று சொல்வது காளையார் கோயில். காளையார் கோயில் போய் வழிபாடு செய்யறாரு. இதெல்லாமே பாண்டி நாட்டு பாண்டி 14 இருக்கக்கூடிய தலங்கள். திருக்கானப்பேர் என்று சொல்லக்கூடிய காளையார் கோயில். அப்புறம் முதலாக அந்நாட்டில் எங்கும் பொருந்திய தலங்கள் எல்லாவற்றிலும் சென்று வணங்குவாராகி, இப்படி பாண்டி நாட்டில் இருக்கக்கூடிய தலங்களை எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு போறார். அங்குரைந்து பல நாட்கள் நாயனார் திருவி ராமேஸ்வரத்தில் தங்கி இருந்தனர் என்றார். இவ்வாறு ஆருடைய பிள்ளையாரும் நாதர் தம்மை நாள்தோறும் வணங்கியத்தின் அழுவேலை கரையின் நயந்து இருந்தார் அன்றே என்று சொல்லி ஞானசம்பந்தர் பிள்ளையாரும் ரொம்ப நாள் அங்க தங்கி இருக்கிறார். எங்க ராமேஸ்வரத்துல தங்கி பெருமானை வழிபாடு செய்திருக்கிறார். நெல்வேலி காணப்பேர் முதலா என்று சொல்லி செங்கன் விடையார் மண்ணும் திருக்கானப்பேர் அப்படின்னார். காளை வடிவத்தோடு இறைவர் எழுந்தருளி இருக்கக்கூடிய தலம் இந்த காளையார் கோயில் என்று சொல்லுவார். காளையார் கோயில் காளீஸ்வரர் என்று காளையாம் திருவடிவால் செங்கையினில் செண்டும் திருமுடியில் சுழியமுடன் எங்குமிழா திருவேடத்தை நம்பிகளுக்கு அந்த மாதிரி கோலத்தை காட்டுறாருங்க. செண்டு கூட காட்டுறார். காளையாம் திருவடிவால் செங்கையினில் பொற்செண்டும் திருமுடியில் சுழியமுடன் என்று சொல்லி அப்படியே திருமுடியில் சுழியமுடன் எங்குமிழா திருவேடத்தை நம்பிகளுக்கு இறைவன் அங்கு காட்டுறார். அதான் காளையார் கோயில்ல சிறப்பு. எங்குமிழா திருவேடத்தை கனவில் ஆருடைய நம்பிகளுக்கு பெருமான் காட்டுறாரு. விடையார் அப்படின்னா விடையின் வடிவோடு வீற்றிருப்பவர், இறைஞ்சுவார் ஆகி என்று சொல்லி அங்கே எல்லாம் வழிபாடு செய்து வரார். தொழுது பல வகையாலும் சொற்றொடைவன் தமிழ் பாடி வடிவில் திருப்பணி செய்து மனங்கசி உற்றி எப்பொழுதும் ஒழுகிய கண் பொழிவுணலும் ஓவாது சிவந்தாள்கள் தழுவிய சிந்தையில் உணர்வும் தங்கிய நீர்மையில் சரித்தார். ரொம்ப முக்கியங்க. வடிவில் திருப்பணி தவறாது பணி செய்திருக்கிறார். வடிவில் திருப்பணிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா ஒரு நாளைக்கு செஞ்சுட்டு ஒரு நாளைக்கு செய்யாமல் இருக்கிறது இல்லை, அனுதினமும் பணி செய்யறது. அதான் தொழுது பல வகையாலும் சொற்றொடை வந்தமிழ் பாடினர் பல தளங்களில் சென்று வணங்கி பல வகைகளால் வாய்ந்த சொற்றொடைகளாகிய வளப்புடைய தமிழ் பதியங்களை பாடி வடிவில் திருப்பணி செய்து குற்றமில்லாத திருப்பணிகளை செய்து அதாவது வலுவாது குற்றமில்லாத திருப்பணிகளை எல்லாம் செய்து மனம் கசிவுற்று மனம் மிக உருகி அப்படி எக்காலத்திலும் பொழுகின்ற நீரொழுகும் கண்களையும் பெருமானுடைய அப்பர் சாமியுடைய கோலமே அதுதானே. தூய வெந்நீர் துதைந்த முன்மேனையும் தாழ்வடமும் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையின் ஐந்துருகி பாய்வது போல் அன்பினின் பொலிகண்ணும் அப்படி பதிக செஞ்சோர் மேய செவ்வாயுடையார் புகுந்தனர் வீதியில். அவருடைய திருவேடத்தை சொல்ல முடியாதெல்லாம் கண்ணீர் இருக்கு. கண்டிப்பா கண்ணீர் இல்லாம சொல்லவே முடியாது. சிந்தையடையரா அன்பும் திருமேனிதன் அசைவும் கந்தை மிகையான் கருத்தும் கையுளவாரப்படையும் மந்திலி கண்ணீர் மலையும் வடிவில் பொழி திருநீரும் அப்படின்னு மார்வார பொலிகண்ணீர் மலைவாரும் திருவிடும் மதுர வாக்கில் ஆரூர்ல சொல்றார். 3 திருவேடத்திலையுமே கண்ணீர் கண்டிப்பா இருக்கு. அது கண்ணீர் ஏன் இருக்குன்னா பெருமானுடைய திருவடி ஒரு நெஞ்சில் இருந்ததுனால கண்ணுல தண்ணி வரும். வேற ஒன்று நமக்கும் பெருமானுடைய திருவடி நெஞ்சில் இருந்தா கண்ணுல தண்ணி வரும். ஆமா, நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும். ஒரு எப்படி பெருமான் திருவடி வச்சிருப்பாராம், ஒரு கற்புடைய மனைவி தன்னுடைய கணவனுடைய திருவடியை நெஞ்சில் வச்சிருக்கிற மாதிரி வச்சிருப்பார் அப்பர் சாமிகள். நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் ஐந்துருகி பாய்வது போல் அன்புநீர் பொலிகண்ணும் அப்படின்னார். அதே மாதிரிதான் சுந்தரமூர்த்தி சாமிகளும் இல்லைங்களா, தம்பிரானை தன் உள்ளம் தள்ளியவன் நம்பி யாரோரன் நாம்தலும் தன்மை என்ன இல்லைங்களா. எப்பொழுதும் அவங்களுக்கு இறைவனுடைய திருவடி நெஞ்சிலேயே. அதனாலதான் இந்த கண்ணீர் வர்றதுக்கு காரணம். அதான் ஒழுகிய கண். அப்படி ஒழுகிய கண் அப்படின்னா ஒரு பாத்திரத்துல ஓட்டையாகி போச்சுன்னா என்ன ஆகும், தண்ணி ஒழுதுட்டே இருக்கு. அப்படின்னா அப்பர் சாமியுடைய கண்ணில் எப்பொழுதும் தண்ணி வந்துட்டே இருக்கு. அதான் ஒழுகிய கண் அப்படின்னு சொல்றாரு. ஒழுகிய கண்
இதே மாதிரிதான் காலத்தி போய் கண்ணப்பரை வழிபாடு செய்கின்ற பொழுதும் இதே மாதிரிதான் இல்லைங்களா. அப்படியே கண்ணப்பர் திருப்பாதம் சென்றிரஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பர் சாமிகளுடைய இயல்பு அதை ஒழுகிய கண் பொழிப்புணடும் ஓவாது சிவன்தாள்கள் தழுவிய சிந்தையில், ஓவாது சிவன்தாள்கள் தழுவிய சிந்தையில் பெருமானுடைய திருவடி எப்பொழுதும் அப்படி தவறாத ஒரு நெஞ்சில் இருக்குமா. மனம் எப்பொழுதும் பொழிப்புணர் ஒழுகிய எக்காலத்திலும் பொழிகின்ற நீரொழுகும் கண்களையும் அப்படியே நீங்காமல் சிவபெருமானுடைய திருவடிகளை உணர்ச்சியில் தழுவிக்கொண்ட சிந்தையுமாக இவ்வாறு உள்ள நீர்மையில் சரித்து ஒழுகி அருளினார். அந்த மாதிரி யார் இருக்க முடியும்? அப்பர் சாமிகளுடைய அந்த அன்பு இறைவனிடத்தில் எப்பொழுதும் திருவடி நெஞ்சில் இருக்கிறதுனால ஒழுகிய கண்கள் அப்படின்னு அப்படி ஒரு ஓட்டை ஆயிடுச்சுன்னா ஒரு பாத்திரத்தில் எப்படி தண்ணி ஒழுதுட்டு இருக்கு, அது மாதிரி அவர் கண்ணில் இருந்து நீர் அப்படியே வந்துட்டே இருக்கு. எப்பொழுதும் அப்படிதான். அங்குரைந்து பல நாட்கள் நாயனார் திருவி ராமேஸ்வரத்தில் தங்கி இருந்தருளினர் என்பது இவ்வாறு ஆளுடைய பிள்ளையாரும் அப்படி அங்க தங்கி இருக்கிறார். பலவாயாலும் யாப்பின் வகையும் பண்ணின் வகையும் குறித்தது வடிவில் திருப்பணி அப்படின்னா கைத்தொண்டாகிய உளவார திருப்பணி திருவலகு முதலாயின வடிவில் குற்றமில்லாத, இதனால் அவர் திருப்பணிகளுக்கு ஆகமங்களில் விதித்த வகையில் சிறிதும் வலுவில்லாத பணி செய்ய மீறி குறிக்கப்பட்டது. ஆகமங்கள்ல சொல்லப்பட்ட அந்த வழிபாடுகளை செஞ்சிருக்கிறார். ஆமா, வலுவில் திருப்பணி அப்படின்னா வலிவினை இல்லையாக செய்யும் என்றெடுமா, வலுவாவது ஆணவ மனத்தின் விளைவாக பிறவிக்கும் அப்படின்னா திருப்பணியில ஒன்றும் குற்றம் கிடையாது, நம்முடைய குற்றத்தை இல்லையாக செய்யக்கூடிய திருப்பணி அப்படின்னு. அவன் நமக்கு ஆணவ மலத்தை நீக்கக்கூடிய திருப்பணி அப்படின்னா தீதில்லா திருத்தொண்ட தொகைனா அதுக்கு பேர் என்ன? தீமைகளை இல்லையாக செய்யக்கூடிய திருத்தொண்ட தொகை. திருத்தொண்ட தொகையில் எந்த தீதும் கிடையாது. நம்முடைய தீமை என்ன? நமக்கு இருக்கக்கூடிய ஆணவ மலம் இல்லைங்களா. ஆணவ மலம் எப்போ போகும்? அடியாரில் வணங்கினா தான் போகும். அடியேன் 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 அடியேன்னா ஆணவ மலம் போகும். அதான் சொல்லுவாங்க. அதே மாதிரி கோணமில் குடுமி தேவர் இருப்பர் கும்பிடலாம் அப்படின்னா குடுமி தேவர்கிட்ட குற்றமில்லாத குடுமி தேவர்னு பொருள் எடுக்க கூடாது. எப்படி எடுக்கணும்? குற்றங்களை இல்லையாக செய்யக்கூடிய குடுமி தேவர் அப்படின்னு எடுக்கணும். கோணமில் குடுமி தேவர் இருப்பர் கும்பிடலாம் நானும் சொல்றான்னா குற்றமில்லா, அவருக்கு ஒன்றும் குற்றம் கிடையாது, சொல்லவே தேவையில்லை. குற்றமில்லாத கைலாசனார் அப்படி சொல்ல தேவையில்லை, அவருக்கு எந்த குற்றமும் கிடையாது. நம்முடைய குற்றத்தை இல்லையாக செய்யக்கூடிய குடுமி தேவர் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். கோணமில் குடுமி தேவர் இருப்பர் கும்பிடலாம் அப்படின்னு. அதுக்காக குற்றமில்லாத குடுமி தேவர் இருப்பாரு, அவரை போய் கும்பிடலாம். நேரடியா பொருள் எடுத்தா அப்படி நிறைய படிச்சவங்க அப்படி எல்லாம் பொருள் எடுப்பாங்க, அப்படி எல்லாம் எடுக்கக்கூடாது. வலிவினை இல்லையாக செய்யக்கூடிய மனம் கசிவுறுதல் உள்ளே ஊற்று போல எப்பொழுதும் பெருக உருகி நிற்றது, எப்பொழுதும் கசிவுற்று என்றும் சொல்றார். ஒளி புனல் என்றும் இருவழியும் கூட்டி உரைக்க என்று சொல்லி, அதாவது மனம் கசிய அதனால் புனல் பொழியும் என்ற காரணம் உணர்த்தும். அப்படி மனம் கசிகின்ற பொழுது கண்ணில் என்ன வரும்? அப்படி புனல் பெருகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒழுகிய கண் பொழிமுனல் என்றது முன்பே ஒழுகி கொண்டிருந்த கண் அது மேலும் பொழியும் புனலாக அப்படின்னா எப்பொழுதும் அவர் திருமேனியில் அப்படியே அந்த கண்கள் இருந்து நீர் தாரையாரே வந்துட்டே இருக்கு. தாள்கள் உணர்வில் தழுவிய சிந்தை அப்படின்னா தாள்கள் உணர்வில் தழுவிய சிந்தை அப்படின்னா ஒரு தழுவுதல் அப்படின்னா பிரிவர கடத்தல் அப்படின்னு பொருள் சொல்லியிருக்காரு ஐயன். அதாவது எப்பொழுதும் அந்த திருவடி நெஞ்சிலிருந்து நீங்கிறதே இல்லை, தழுவுதல் அப்படிங்கிறது அதுதான். தூய வெந்நீர் அத மார்பார பொலி கண்ணீர் 2 திருப்பா இங்க வந்து சொல்றார். அது திருப்பாட்டில் குறித்தது திருவடி சாரும் பருவத்தை தீவிரமாய் நோக்கி நின்று அன்பு உள்ளுருகிய மனநிலையின் குறிப்பும் மேல்வரும் பாட்டில் சரித நிகழ்ச்சிக்கு ஒரு விரைவும் பூம்புகலூர் வந்தடைந்தார் பொய்ப்பாசம் போக்குவார் அப்படின்னு சொல்லி அடுத்தது பூம்புகலூர் வரார். இங்கிருந்து நேரம் எங்க வராரு? புகழூர்ல தான் அவர் திருவடி அடைய போறது. அதோட சரி, அதை என்ன சொல்றாரு அங்க அடுத்த பாட்டு அதான் சொல்றாரு. நேரம் இப்ப திருவி ராமேஸ்வரத்துல இருந்து நேரம் எங்க வரார்? புகழூர் வரார். அப்படி பாண்டி நாட்டிலிருந்து சோழ நாட்டுக்கு வந்தார். திருப்புகலூர் வந்தாருன்னா இன்னைக்கு வேற எங்கேயும் அவர் யாத்திரையும் கிடையாது. இதோட நிறைவாக போகுது, திருப்புகலூரோட நிறைவாக போகுது. அங்கேயும் பெருமான் திருவடி அடைய போறார். அதான் சொல்றாரு. நிறைய பதிகம் பாடியிருக்கிறார். இந்த யாத்திரையில திருப்புகலூர்ல பாடிய பதியம் நிறைய பதிகம் பாடியிருக்கிறார். நிறைய நல்ல உணர்வு பூர்வமான பதிகங்கள் நிலவும் பாடியிருக்கிறார். தேம்பொலியும் செந்தமிழ் நாட்டில் எங்கும் சென்றிரஞ்சி பாம்பணிவார் அமைப்பணிவார் பொன்னிநாடு அது அணைந்து பாம்புணல் சூழ் வளநகர்கள் பின்னும் போய் வணங்கியே
பூம்புகழூர் வந்தடைந்தார் பொய்ப்பாசம் போக்குவார். பாருங்க, நமக்கு உலகியல் பாசங்கள் நீங்கணும்னா யாரை வணங்கணும்? நாவுக்கரசு பெருமான் திருவடியை வணங்கணும். பொய்ப்பாசம் போக்குவார் அப்படின்னாரு. பொய்ப்பாசம்னா அந்த உலகியல் இன்பங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது உலகப்பற்றை நீக்குவார் ஆகிய நாயனார் இருக்கார். பொய்ப்பாசம் போக்குவார். இந்த உலகப்பற்றுக்கள் எல்லாம் என்ன அப்படின்னா நமக்கு பொய்ப்பாசம் அப்படிங்கிறாரு. அப்ப உண்மையான அன்பு எங்க இருக்கணும்? இறைவனுடைய திருவடியில தான் இருக்கும். அதான் பொய்ப்பாசம் போக்குவார். யாரு? நாவுக்கரசு பெருமான். பூம்புகழூர் வந்தடைந்தார் பொய்ப்பாசம் போக்குவார். அவன் நாவுக்கரசு பெருமானுடைய திருவடியை வணங்கணும்னா நமக்கு உலகியல் இன்பங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. தேவமொழியும் செந்தமிழ் நாட்டில் என்றும் சென்றறிஞ்சினர். அப்படி உலகப்பற்றை நீக்குவாராகிய நாயனார் இனிய தமிழ் வழங்கும் பாண்டிய நாட்டில் பிரபதிகள் எங்கும் சென்று வணங்கி பாம்பையனையும் செவ்வருமானை வழிபட்டு காவிரி வாயும் சோழ நாட்டை அடைவாராகி நீர்வளம் சூழ்ந்த பதிகளை மீண்டும் வணங்கியவராய் பூம்புகழூர் வந்து சேர்ந்தார்கள். அப்படியே வரார். நடையரா பெருந்துறவும் மதவ சிவஞான முனிவர் சொல்ற பொழுது நாவுக்கரசு பெருமான நடையரா பெருந்துறவும், அவருடைய துறவுக்கு இலக்கணமே சொல்ல முடியாது. ஆமா, அப்படி துறவு நிலையில் நின்றவர் நாவுக்கரசு பெருமான். வந்தவர் அந்த ஊருக்கு மீண்டும் போகவே இல்லை. திருவாமூர்லேருந்து என்னைக்கு வெளியில வந்தாரோ மீண்டும் திருவாமூர் போனார் அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் எங்கேயுமே இல்லை. அவர் திருவாமூர் மீண்டும் போகவே இல்லை. அப்படியே வந்தவர் தான். அதான் துறவு கிழக்கு. அதான் ஏன்னா ரெண்டே துறவிகள் தான் பெரிய புராணத்துல. ஒன்னு மூர்த்தி நாயனார், இன்னொன்னு நாவுக்கரசு பெருமான். துறவினா எப்படி இருக்கணும்? பிறந்த ஊரம் மறந்துடணும், அப்புறம் பெற்றோர்கள் எல்லாத்தையும் மறந்துடணும். நாவுக்கரசு பெருமான் அப்படி துறவு நிலையில நின்று வழிபாடு செய்தவர். மூர்த்தி நாயனார் அதே மாதிரிதான். மற்ற எல்லா நாயன்மார்களும் குடும்பத்தோடு இருந்துதான் எல்லாரும் நமக்கு வந்து தொண்டு செஞ்சிருக்கிறாங்க. அதனால நம்மளும் குடும்பத்தோடு இருந்து தொண்டு செய்யறதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. சைவத்தில் என்ன அப்படின்னா அம்மையப்பரா சாமி இருக்கிறதே இருக்குன்னா நாம எல்லாரும் அப்படி இருந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத உணர்த்துவது தான் அந்த வழிபாடு. அதனால அப்பர் சாமிகள் மாதிரியே நாமெல்லாம் இருக்க முடியுமான்னா துறவிகளுக்கு இலக்கணம் அப்பர் சாமிகள் இல்லைங்களா? நாம வந்து அப்பர் சாமியுடைய திருவடி வணங்கிக்கலாம். அந்த நிலை எப்பவாவது ஒரு நாளைக்கு நமக்கு கொடுப்பார். உலகப்பற்றை நீக்குவார். தேம்போலையும் அப்படின்னா தேம்பொழியின் தமிழ் என்று கூட்டி வைக்கிறது. தமிழுடன் கூட்டும்போது தேம் என்றது சொல்லின்பம் என்று சொல்லி, செம்மை என்றது பொருளின்மை குறித்தது என்று சொல்றார். இந்த பகுதி வந்து அதாவது பாண்டி நாட்டின் தென்புற பகுதியாம் என்பது தமிழ் திருநாட்டு புறம்பனை சூழ் என்று சொல்றார். தமிழ்நாட்டினுடைய தென்புற பகுதி அப்படிங்கிறனால திருநெல்வேலியை வந்து அப்படி சொல்றாரு. தேம்பொழியும் செந்தமிழ் நாட்டில் எங்கும் சென்றிரஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்றார். செந்தமிழ் நாட்டில் எங்கும் சென்று இவை பாண்டி நாட்டின் ஏனை தலங்கள் என்று சொல்லி சொல்றார். அப்புறம் இறைஞ்சி வணங்கி என்பன சிவநெறி சாதனங்களும் வந்தடைந்தார் என்பது அவற்றால் பெற்ற குறிப்பு என்று சொல்லி, புகழூர் அப்படின்னா பிறவி புகழாரடையும் இடம் என்பது, அதாவது ஆன்மாக்கள் பிறவிக்கு அஞ்சி புகழடைந்த ஒரு பதி புகழூர் என்று சொல்லி, அதுக்கு புகழூர் பெயர் வந்தது காரணம் அப்படி. புகழூர் போன நமக்கு பிறப்பு நீங்கும் என்று சொல்லி, பொய்ப்பாசம் போக்குவார் என்று சொல்லி, அதாவது உலக நிலை தொடர்ச்சி என்று சொல்லி சொல்றார். அதெல்லாம் நீக்குவது நாவுக்கரசு பெருமானுடைய திருவடி வழிபாடு. வடநகர்கள் பின்னும் போய் வரும் வழியில் அனைத்து சோழ நாட்டு தலங்களை மீண்டும் சென்று வணங்கி நாயனார் திரும்பி வரக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய தலங்களை எல்லாம் வழிபாடு செய்திருக்கிறார். அது எதுன்னு சொல்லி நமக்கு குறிப்பில் இல்லை. எப்பொழுதும் நாயன்மார்கள் வழிபாடு செய்யப்படுவது வழியில் இருக்கக்கூடிய தலங்களை வணங்கி கொண்டுதான் போவான். ஒரு தலத்தை தாண்டி போறதும் மரபு இல்லை அவங்களுக்கு. அந்த தலத்தை வணங்கி கொண்டு அப்புறம் தான் போவாங்க. நமக்கு குறிப்பில்லாம இருக்கலாமே ஒழிய வருகின்ற வழியில் இருக்கக்கூடிய பதிகளை வணங்கி கொண்டுதான் போகணும். அப்படிதான் போயிருக்கிறான். பொய்கை சோழ் பூம்புகழூர் புனிதர் மலர் தாழ் வணங்கி நையுமன பரிவினோடு நாள்தோறும் திருமுன்றில் கைகடந்த திருத்தொண்டு செய்து பெறும் காதலுடன் வைகுநாள் எண்ணிறந்த வந்தமிழ் மாலைகள் மொழிவார். எண்ணிறைந்த வந்தமிழ் மாலைகள் நிறைய பதிகம் பாடியிருக்கார். தினசரி வழிபாடு செய்திருக்கிறார். தினசரி உலகார பணி செய்திருக்கிறார். அதான் சொல்றார், பொய்கையினால் சூழப்பட்ட பூம்புகழ் திருக்கோயில் பாருங்க. இப்ப இருக்கிற மாதிரியே தான் அப்ப இருந்திருக்கு. இப்ப எப்படி குளம் அப்படின்னு சுத்தி கோயிலை சுத்தி குளமா இருக்கு பார்த்துருக்கீங்களா? கோயிலை சுத்தி குளமா இருக்கு. அதே மாதிரிதான் அந்த காலத்துல இருந்திருக்கு. அதான் சொல்றார், அப்படி பொய்கையினால் சூழப்பட்ட பூம்புகழ் திருக்கோயிலினுள் எழுந்தருளிய தூயராக சிவபெருமானது மலர் போன்ற திருவடிகளை வணங்கி, அப்படி பெருமானுடைய திருவடிகளை வணங்கி நைந்து கரையும் மனத்தின் எழும் அன்பினோடு, அப்படி நைந்து கரையும் மனத்தின் எழும் அன்பினோடு
நாள்தோறும் திருமுண்டிலே அன்பு கலந்த கைத்திருத்தொண்டு செய்துள்ளார். அப்படியே கைகலந்த திருத்தொண்டு செய்து வரும் காதலுடன் வைகுநாள் எண்ணிறந்த வந்தமிழ் மாலைகள் மொழிவார் என்று சொல்லி அப்படி அன்பு கலந்த கைத்திருத்தொண்டு செய்து மிகுந்த காதலுடன் தங்கியிருந்த நாட்களில் எண்ணில்லாத வளப்பமிக்க தமிழ் மாலைகள் அருளி செய்வாராகி, எண்ணில்லாத தமிழ் மாலைகள் அங்கு அருளி செய்தார் என்று சொல்லி நிறைய திருப்பதிகள் அங்க பாடியிருக்கிறார் நாவுக்கரசு பெருமான். பொய்கை சூழ் பூம்புகலூர் அப்படின்னா பொய்கையின் நடுவில் பூத்த தாமரை போல பொய்கை சூழ்ந்து அமைந்த திருக்கோயில் என்பது குறிப்பு. பூம்புகலூர் போனவங்களுக்கு தெரியும், எல்லாம் போயிருப்பீங்கன்னு நினைக்கிற பெரும்பாலும் எல்லாரும். புகழூர் இன்னும் போனது இல்லையா? புகழூர் இன்னும் போகல, கண்டிப்பா போகணும். புகழூர் கண்டிப்பா போகணும். ஏன்னா பெரிய புராணத்தினுடைய முக்கியமான ஒரு இடம் புகழூர். முருகநாயனாருடைய திருமணம் இல்லைங்களா? 6 நாயன்மார்கள் ஒன்று சேர்ந்தது புகழூர்ல தான், வேற எங்கேயும் கிடையாது. 6 நாயன்மார்கள் ஒன்று சேர்ந்தது புகழூர் திருமணம் தான். அப்பர் சாமிகள் அதே மாதிரி ஞானசம்பந்தர் பிள்ளையாருடைய சந்திப்பு, 2வது சந்திப்பு நிகழ்ந்ததும் புகழூருக்கு அருகில் தான். அதனால அந்த புகழூர் முருகநாயனார் திருமணத்துல தான் 6 நாயன்மார்கள் சந்திக்கிறாங்க. ஞானசம்பந்தர் பெருமான், நாவுக்கரசு பெருமான், முருகநாயனார், திருநீலகண்ட நாயனார், சிறுத்தொண்ட நாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், 6 நாயன்மார்கள் சந்திச்சது வேற எந்த இடத்துலயும் கிடையாது. பெரிய புராணத்துல மிகச் சிறப்பான ஒரு இடம் அப்படின்னா புகழூர் திருமணம் தான். திருப்பதிக செடுந்தவளில் திறம் போற்றி மகிழ்வுற்று பொறுப்பறையின் மடப்பாவை இடப்பாக பொற்றாலில் விருப்புடைய திருத்தொண்டர் பெருமையனை விரித்துரைத்தங்கு ஒருப்படு சிந்தையினாலே உடனுடைவன் பயன் பெற்றார் அப்படின்னு 6 திருக்கூட்டம் இருக்கிறாங்க. ஆனா எப்படி இருக்கிறாங்கன்னா ஒரே சிந்தனையோட இருக்கிறாங்க. 6 திருக்கூட்டம் ஒரே சிந்தனை. என்ன சிந்தனை? திருப்பதிக செழுந்தமிழின் திறம் போற்றி. அங்கதான் சொல்றாரு தொண்டு 2. ஒன்னு பதிகம் பாடுறது ஒரு தொண்டு, இன்னொன்னு அப்புறம் அடியாருடைய பெருமைகளை பேசுவது ஒரு தொண்டு. இறைவனுடைய பெருமைகளை பேசுவது திருமுறைகள் இல்லையா? அடியாருடைய பெருமைகளை பேசுவது பெரிய புராணம். அதான் திருப்பதிக செழுந்தமிழின் திறம் போற்றி. அப்புறம் பொறுப்பறையர் மடப்பாவை இடப்பாகர் பொற்றாளி விருப்புடைய திருத்தொண்டர் பெருமையினை விரித்துரைத்தாங்க. அப்படின்னா அடியாருடைய பெருமைகளை எல்லாம் விரிச்சு பேசிட்டு இருந்தாங்களாம். அப்படி 6 நாயன்மார்கள் திருக்கூட்டம் திருப்புகழூர். அதனால அந்த இடத்துக்கு கண்டிப்பா எல்லாரும் போகணும். அடுத்த யாத்திரை போற பொழுது அதை மையமா வச்சு கூட வாய்ப்பு இருந்தா போடுங்க. நீங்க ஆரூர் போனீங்களா? அப்ப போக முடியலைங்களா? அந்த தேருக்கு போனீங்களா? போன வருஷம் புகழூர் தான், பூம்புகலூர் தான். ஆமா, திருப்புகலூர் பூம்புகலூர் எல்லாம் தான். பூம்புகலூர் தான் திருப்புகலூர். போயிருப்பீங்க எல்லாரும், போயிருப்பீங்க. பாவடிவத்தில் இருக்கா அந்த குளம் கொஞ்சம் தான். கோயிலுக்கு போற இடம் மட்டும்தான் குளம் இல்லாம இருக்கு. கோயிலை சுத்தி குளமா இருக்கு. பொய்கை சூழ் பூம்புகலூர் அப்படின்னா பொய்கை சூழ் பொய்கையின் நடுவில் பூத்த தாமரை போல பொய்கை சூழ்ந்து அமைந்த திருக்கோயில் அப்படிங்கிறார். புனிதம் செய்பவர், தூய்மை உயிர்களை ஆணவ குறை போக்கி தூய்மையாக்குவர். திருவடி சேரும் சரிதற்குரிய உயிர்களை ஆணவ கரை போக்கி தூய்மையாக்குபவர் என்று சொல்லி சொல்றாங்க. வந்தமிழ் மாலைகள் தேவார திருப்பதியங்கள். இத்திருப்பதியங்கள் வேதங்களில் பொருள் துணிவுகளாய் முடிந்த முடிவாய் சைவ சித்தாந்த உண்மைகளையும் மறைமுடிவாகிய துணிவுகளையும் எடுத்து அறிவுறுத்தும் முறைப்பணி காட்ட வன்தமிழ் அப்படின்னார். வன்தமிழால் எழுதுமறை மொழிந்தவரால் திருப்புகழை மருந்து சேர்ந்தார்னு முதல் சந்திப்புல வருது. இந்த வன்தமிழ்ங்கிறதுக்கு செல்வனி அங்க என்ன உரை சொல்றாருன்னா, இறந்தாரை மீட்டு கொடுத்த தமிழ், பல அற்புதங்களை செய்த தமிழ் அப்படிங்கிற. முதலிருந்த பாலகனை மீட்டது, 60 இன்றைய திருநாவுக்கரசை உயிர்ப்பித்துக் கொடுத்தது, அதுபோல எலும்பும் சாம்பலுமாக இருந்த பூம்பாவையை உயிர்ப்பித்துக் கொடுத்தது. அதான் வன் தமிழ் அப்படிங்கிறது, வளப்பமுடைய தமிழ். அதான் சொன்னார், வந்தமிழால் எழுதுமறை மொழிந்த பிரான் திருப்புகழை மருந்து சேர்ந்தார் அப்படின்னு இதுல சீர்காழியை சொல்றார். அங்க யாரு சீர்காழி? யாருடைய ஊர்? ஞானசம்பந்த பிள்ளையார் அவதரித்த ஊர் இல்லையா? அதை எப்படி சொல்றாருன்னா, வந்தமிழால் எழுதுமறை மொழிந்த பிரான். எழுதுமறை எழுதிய வேதம் என்ன? ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரம் இல்லைங்களா? எழுதுமறை மொழிந்த பிரான் திருப்புகழை மருந்து சேர்ந்தார் அப்படின்னு சொல்லி அங்க போய் சேர்ந்ததை சொல்ற. அதனால வன்தமிழ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. அதுவும் தமிழுக்கு பல இடங்கள் அடைமொழி சொல்வார் இல்லைங்களா? திருத்தாண்டகத்தை பாடுற சொல்ற பொழுது அதை செந்தமிழின் திருத்தாண்டகம் அப்படின்னு சொல்லி என்ன, நாமார்க்கும் குடியுள்ளம் என்றெடுத்து நான்மறையின் கோமானை
நதியினுடன் குளிர்மதி வாழ் சடையானை தேமாலை செந்தமிழின் செழுந்திரு தாண்டகம்பாடி ஆமாறு நீரழைக்கும் அடைவளம் என்று அருள் செய்தார். இந்த நாமார்க்கும் குடியரலும் திருத்தாண்டகம் மறுமாற்று திருத்தாண்டகம் பாடுற பொழுது அப்படிதான் சொல்றார். அரசன் அழைச்சிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்ற பொழுது நாவுக்கரசு பெருமான் என்ன சொல்றாருன்னா சொல்றார், நாமார்க்கும் குடியரலும் என்றெடுத்து நான்மறையின் கோமானை நதியினுடன் குளிர்மதி வாழ் சடையானை தேமாலை செந்தமிழின் செழுந்திரு தாண்டகம் பாடி ஆமாறு நீரழைக்கும் அடைவலம். நீ கூப்பிடுற மாதிரி அந்த நிலையில நான் இல்லை. இப்ப எப்படி இருக்கிறேன்? என்னுடைய சிவபெருமானுக்கு அடிமையா இருக்கிறேன். அதனால நீ அரசன் உங்களுக்கு தான், எனக்கு அரசன் யாரு? சிவபெருமான் தான் எனக்கு அரசன், வர முடியாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புற. அதுதான் அந்த திருத்தாண்டகம் முழுக்க அப்படிதான். அந்த மறுமாற்று திருத்தாண்டகம் அப்படின்னு அதுக்கு பேரு. அங்க சொல்றாரு. அது மாதிரி வன் தமிழ் மாலைகள் என்று சொல்லுவது அதான் வளர்ப்பமுடைய தமிழ் அப்படின்னு சொல்றாரு. எண்ணிறந்த அப்படின்னா இவை போல பல பதிகங்கள் பாடியிருக்கிறார். நமக்கு கிடைச்சது சில பதிகங்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. நின்ற திருத்தாண்டகமும் நீடுதனை தாண்டகம். நின்ற திருத்தாண்டகம் சொன்னோம் இல்லையா? இருநாய் தீயாகி நீருமாகி, அதான் நின்ற இறைவன் நின்ற கோலத்தை சொல்லியது. அதான் நின்ற திருத்தாண்டகம். நின்ற திருத்தாண்டகமும் நீடுதனை தாண்டகமும் மன்றுரைவார் வான்பதிகள் வழுத்து திருத்தாண்டகமும் கொன்றை மலர் சடையார்வால் குறைந்தடைந்த நேரிசையும் துன்றுதனி நேரிசையும் முதலான தொடுத்தமைத்தார். இருக்கலையே ரொம்ப நின்ற திருத்தாண்டகம் எல்லாரும் ரொம்ப முக்கியமான திருப்பதி. இன்னைக்கு இந்த பாட்டுக்கு பொருள் பார்த்துட்டு அந்த பதிகத்தை எல்லாரும் பாடிடலாம். நின்ற திருத்தாண்டகம் நீடுதனி தாண்டகம் அப்படின்னா நின்ற திருத்தாண்டகம், அப்புறம் நீடியுள்ள தனி திருத்தாண்டக பதிகங்களும் அம்பலத்தாடும் இறைவல் எழுந்தருளியுள்ள திருத்தலங்களை போட்டுகின்ற சேத்திரக்கோவை திருத்தாண்டகம். சேத்திரக்கோவை இங்க பாடுறார். எல்லா தலத்தையும் வைத்து பாடுவது. அந்த சேத்திரக்கோவை பாடணும்னா எல்லா தலத்துக்கும் போய் வந்த ஒரு சிறப்பு. உங்ககிட்ட ஒரு எல்லாம் பாடல்கொண்ட ஸ்தலங்கள் போட்டு என்ன பண்ணீங்க? எடுத்து கொண்டு வாங்க, ஒரு நாளைக்கெல்லாம் பாடலாம். எல்லா தலத்தினுடைய போற்றி இருக்கிறதுல 274 தலங்களுடைய போற்றி அதுல இருக்கு. அதை கொண்டு வாங்க, எல்லாத்துக்கும் கொடுங்க. சேத்திரக்கோவை திருத்தாண்டகமும் கொன்றை மலர் சூடிய சடையுடைய சிவபெருமானிடம் குறைந்து அடையும் கருத்தினை உட்கொண்ட குறைந்த நேரிசை திருநேரிசை பதியங்களையும் பொருந்திய தனி திருநேரிசை பதியங்களையும் இவை முதலாக பலவற்றையும் சேர்த்து அமைத்து அருளியதுதான் என்று சொல்லி இப்படி பல பதிகங்கள் பாடுறாருங்க. ஆமா, தனித்தாண்டகம் என்று சொல்லி பதிகள் வழுத்து திருத்தான் சிவபெருமானுடைய திருத்தலங்களை தொகுத்து போற்றும் பதிகள் சேத்திரக்கோவை. அங்க பாடுற சேத்திரக்கோவை ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மன்றுரைவார் வாழ்வதிகள் வழுத்து இன்னின்ன தலங்களிலும் இன்னும் எத்தானங்களிலும் கைலாயநாதனையை காணலாம் என்ற கருத்து கொண்ட மகுடம் புனைந்திருத்தலில் பதிகள் வழுத்தும் என்று சொல்லி குறைந்தடைந்த நேரிசை என்று சொல்லி வேறு புகழின்றி வருந்தும் உயிர் குறைந்து வந்து இறைவரை அடைந்த கருத்து படை என் செய்வான் தோன்றினேன் ஏழையேனே, என் செய்வான் தோன்றினேன் ஏழையேன் என்ற கருத்தோடு விளங்குவது என்று சொல்லி இப்படி எல்லாம் பதிகங்கள் பாடியிருக்கிறார். தனி திருநேரிசை என்று சொல்லி அந்த பதிகமும் பாடியிருக்கிறார். அடுத்த பாட்டுல ஆறுயிரின் திருவிருத்தம் தசபுராணத்து அடைவும் பார்வரவும் பாவநாச பதிகம் பன்முறையும் நேர்வடன் நின்று அடைகூவும் திருப்பதிகம் முதல் பிறவும் வேதர்களின் கடலளிக்கும் பெருமானை பாடினார். பாருங்க என்னென்னலாம் பாடியிருக்கார். ஆறுயிர் திருவிருத்தமும் தசபுராண திருப்பதிகம். அந்த பதிகத்துல 10 புராணங்களுடைய இதெல்லாம் வருவதில்லை. அந்த தசபுராண திருப்பதிகம் அதுக்கு பேரு. உலகம் போட்டுள்ள பாவநாச திருப்பதிகம், நம்ம பாவங்கள் நீங்கக்கூடிய திருப்பதிகம் பாவநாச திருப்பதிகம். அப்புறம் பாவநாசத்துல பாடணும்னு நினைச்சுக்கிறாங்க. பாவநாச திருப்பதிகம் அப்படி இல்லை, நம்முடைய பாவங்கள் நீங்குவதற்காக பெருமான் அப்ப பெருமான் இங்க பாடி. அப்புறம் பலமுறையும் நேர்படுபடி நின்று இறைவரை கருதி சரக்கரையோ என்று அறைகோவும் சரக்கரை திருப்பதிகமும் இவை முதலாகிய பிற பதிகங்களை பேரருள் கடலை அடியார்களுக்கு அளிக்கும் சிவபெருமானை பாடி அருளினார். அதாவது மேல என்ன சொன்னாரு? கைலாயத்திலிருந்து ஏன் அவர் மேல போக முடியல அப்படின்னு அதுக்கு என்ன காரணம் சொன்னாரு? மண்ணு தீந்தமிழ் புவியின் மேல் பின்னையும் வளர்த்த இல்லையா? அப்படியே போயிருந்தாருன்னா இந்த தாண்டகம்லாம் நமக்கு கிடைக்குமா? கிடைச்சிருக்காது. அதுக்காகத்தான் சாமி அவரை கீழே அனுப்புனார். அப்படியே போயிருந்தாருன்னா கைலாயம்
அன்னதன்மையர் கையிலை அணைவதற்கு அருளார். என்ன காரணம்னு சொல்றாரு பாருங்க. மண்ணு தீந்தமிழ் புவியின் மேல் பின்னையும் வலுத்த அப்படின்னா, இந்த திருத்தாண்டகம் எல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்காகத்தான் அப்பர் சாமியில கீழே அனுப்பியிருக்காரு. கீழே அனுப்பினாலும் கையிலையவே எங்க கொண்டு வந்தாரு? நம்முடைய திருவையாறுல கொண்டு வந்து காட்டினார். அதான் அப்படி ஆருயிர் திருவிருத்தம், இதெல்லாம் தசபுராண திருப்பதிகம், இதெல்லாம் ஆருயிரின் ஆருயிர் திருவிருத்தம் என வழங்கும் அடைநிழல் கீழதன்றோ என்ற ஆருயிரே என்ற மகுடத்துடன் பதிகத்தினுடைய மகுடம் அடைநிழல் கீழதன்றோ எந்தனது ஆருயிரே, உங்களுடைய திருவடிக்கு கீழே இருக்கிறதா என்னுடைய உயிரே என்று சொல்லி ஆருயிர் திருவிருத்தம் என்று சொல்லி பதிகம் பாடியிருக்கிறார். தசபுராண தலைவி சிவமகா புராணங்கள் 10 ஒவ்வொரு புராண கருத்து ஒவ்வொரு பாட்டில் இருக்கு. ஒவ்வொரு புராணத்தினுடைய கருத்து ஒவ்வொரு பாட்டில் இருக்கு. இதெல்லாம் நம்ம விளக்கம் பார்க்கணும் இல்லைங்களா? கொஞ்சம் 2 வாரம் ஆனாலும் கூட அதெல்லாம் பொறுமையா பார்த்துக்கலாம். 10 புராணத்துல ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு புராணம் அந்த மாதிரி எல்லாம் பாடி இருக்கிறார். அதாவது சிவபுராணங்கள் மொத்தம் 18 புராணங்கள்ல சிவபுராணங்கள் 10, அப்புறம் விஷ்ணு புராணம், இந்த மாதிரி எல்லாம் நிறைய புராணங்கள் இருக்குது. ஆனா அந்த 10 புராணத்திலையும் ஒவ்வொரு பாடல் பாடியிருக்கிறார். அந்த புராணத்தினுடைய ஒரு நிலையை சொல்லுவதற்காக பாடியிருக்கிறார். அப்படி தசபுராணத்தை அடைவு என்று சொல்லி சொல்றார். அவருடைய பார்வரவும் பாவநாச திருப்பதிகம் என்னம்மான் என்பார் பாவநாசமே, நம்முடைய பாவங்கள் நாசமாகக்கூடிய திருப்பதிகம். அதான் பாவநாச திருப்பதிகம் அப்படிங்கிறது. பாவநாசம் கிடையாது, பாவநாசம் அப்படிங்கிறது நம்ம கருத்தில் வச்சுக்கணும். நிறைய பேர் பாவநாச திருப்பதிங்கிற பாவநாசம் நமக்கு வைப்பு தலம் தான், பாடல் பெற்ற தலம் இல்ல. பாவநாசம் பாடி இருக்கிறார். இது பாவநாச குறுந்தொகைன்னு அதுக்கு பேருங்க, பாவநாசம். இப்பதிக பயன் பெரும் பொருட்டு உலகம் பயிலத்தக்க பதிகம் என்பது கருத்து. நேர்பட நின்று பன்முறையும் அறைகவும் திருப்பதிகம். இது சரக்கரை திருவிருத்தம் என வழங்கும் பதிகம். என் விண்ணப்பம் என் தனி நெஞ்சம் சரக்கரையோ என்று பாட்டு தோறும் கூவியதாக வருவதால் அறைகூவும் பதிகம், அதாவது பெருமானை பார்த்து அறைகோல் விடக்கூடிய பதிகம் எல்லாம் பாடியிருக்கிறார். பன்முறையும் 11 பாட்டுகளிலும் வருதல் குறித்தது. நேர்பட நின்று விடை பெரும்பாக வெப்பா எந்தி உரியாய் தாராய் விகிதா என்பனமாக பாட்டுத்தோறும் இறைவரை முன்னிலைப்படுத்தி கூவுவதால் இவ்வாறு கூறினர் என்று சொல்லி இப்படியெல்லாம் நிறைய திருப்பதிகங்கள் பாடியிருக்கிறார். பேரர்களின் கடலளிக்கும் பெருமான் அணிமையில் தமது திருவடிக்கில் அமர வைக்கும் பேரர்கள் குறிப்பு என்று சொல்லி 200 நீர்மாய் பதிகத்தை பாடி நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். பதிகம் எடுத்து இங்கிருந்து தாண்டகம் 694 சைவம்.com கொஞ்சம் பதிகம் பார்த்துக்கலாம். 2 வகுப்புக்காக கொஞ்சம் ஆனாலும் பரவாயில்ல. ஏன்னா நல்ல நல்ல பதிகம் எல்லாம் பாருங்க. அடுத்து அந்த திருநாம மஞ்சளுக்கும் செப்பாராயில் எல்லாம் வருது அடுத்த பதிகத்துல. இந்த பதிகத்தை பார்த்துக்கலாம், ஆரம்பிச்சுக்கலாம். எரியும் காற்றுமாகி அருளிய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாயட்ட மூர்த்தியாகி பெருநரும் குற்றமும் பெண்ணும் வாங்கும் பிறருக்கும் தம்முருவும் தானேயாகி நெருணமையாய் நின்றாகி நாளையாகி நிமிர்வும் சடையடிகள் நின்றவாறே மண்ணாகி விண்ணாகி மலையுமாகி வைரமாய் மாணிக்கம் தானேயாகி கண்ணாகி கண்ணுக்கோர் மணியுமாகி கலையாகி கலைஞானம் தானேயாகி பெண்ணாகி பெண்ணுக்கோர் ஆணுமாகி பிரளயத்திற்கு அப்பாலோ அண்டமாகி என்னாகி எண்ணுக்கோர் எழுத்துமாகி எரும் சுடராயும் மடிகள் நின்றவாறே
கல்லாகி கடலாகி காணுமாகி காவிரியாய் காலாய் கழியுமாகி புல்லாகி புதலாகி கூடுமாகி புறமாகி புறமொன்றும் எழுதானாகி சொல்லாகி சொல்லுக்கோர் பொருளுமாகி சுலாவாகி சுலாவுக்கோர் சூழலாகி நெல்லாகி நிலனாகி நீருமாகி நெடுஞ்சுடராய் நிபந்தனைகள் நின்றவாறே காற்றாகி கார்முகிலாய் காலம் மூன்றாய் கனவாகி நனவாகி கங்குள்ளாகி கூற்றாகி கூற்றுரைத்த கொள்கட்டிருமாகி குறைகடலாய் குறைகடற்போர் கோமானுமாய் நீர்தானாய் நீரேற்ற மேனியாகி நீர் விசுவாய் சுஷியாகி ஏற்றானாய் ஏறுந்த செல்வனாகி எழுந்துடராய் எம்மடிகள் நின்றவாறே தீயாகி நீராகி சின்மையாகி திசையாகி திசைகோ தெய்வமாகி தாயாகி தந்தையாய் சாதுமாகி தாரையும் ஞாயிறுந்தன் மதியுமாகி காயாகி பழமாகி பழத்தில் நின்ற விரதங்கள் நுகர்வானும் தானேயாகி நீயாகி நானாகி நேர்மையாகி நெருந்துடராய் நிபந்தனைகள் நின்றவார் அங்கமாய் ஆதியாய் வேதமாகி அருமறையோனை போதம் தானேயாகி அங்கமாய் பரசொல்லும் தானேயாகி பார்வதியோடாதியாய் காண்மையாகி கங்கையாய் காவிரியாய் கன்னியாகி கடலாகி மலையாகி கலியுமாகி எங்குமாய் ஏதுர்ந்த செல்வனாகி எழுந்துடராய் எம்மடிகள் நின்றவாறே மாதாகி தாமாகி மக்களாகி மறிகடலும் மார்பிசமும் தானேயாகி கோதாகி தீயாய் குமரியாகி கொள்குடித்தோலாடை கோடகனாகி கோதாய மலர்கொண்டு போற்றி நின்று குறைவாகி ரப்பருக்கும் புனிதனாகி ஆதானும் என நினைந்தால் எளிதேயாகி அகல் வண்ண வண்ணதாம் நின்றவாறே ஆமாகி ஆமீனில் ஐந்துமாகி அறிவாகி அழலாகி அறியுமாகி நாமாகி நாபுக்கோ உரையுமாகி நாதனாய் வேதத்தின் உள்ளோமாகி பூவாகி பூவுக்கோ நாற்றமாகி உக்குள்ளால் வாசமாய் நின்றானாகி தேவாகி தேவருமாகி செலுந்துடராய் சென்றடிகள் நின்றவாறே நீராகி நீடவிழம் தானேயாகி நிழலாகி நீர் விசும்பின் சுச்சியாகி பேராகி பேருக்கோ பெருமையாகி பெருமதிகள் முன்னிழையும் செய்தானாகி ஆரேனும் நன்னடைந்தார் நம்மை எல்லாம் ஆட்கொள்ள வல்ல எம் ஈசனாகாம் பாராகி கண்ணாகி பாடலாகி பரந்துவராய் சென்றடிகள் நின்றவாறே மாலாகி நான்குவராய் மாபூதமாய் மர்க்கமாய் அர்க்கமாய் விழுமாகி பாலாகி என் திசைக்கும் எல்லையாகி அரணாகி பரலோகம் தானேயாகி பூலோக புகலோக சுவலோகமாய் பூதங்களாய் தானேயாகி ஏலாத எல்லாம் கேள்விக்கானாய் எழுந்துடராய் என் மொழிகள் நின்றவாறே. பாட்டு படிச்சாவே பொருள் தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? ஆகி 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 எல்லாம் ஆகி பெருமான் எல்லாமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் இந்த நின்ற திருத்தாண்டகம். அதனாலதான் இந்த திருத்தாண்டகத்தை நமக்கு திரு உருத்தர மந்திரத்துக்கு இணையாக சொல்லக்கூடிய திருத்தாண்டகம். அப்ப நம்முடைய சிவகணியா உரையிலேயே சொல்றார், உருத்தர மந்திரம் நம்ம வடமொழியில் போய் தேடி எடுத்து படிக்க முடியலன்னா என்ன செய்யலாம்? இந்த நின்ற திருத்தாண்டகத்தை பாடலாம். 11 முறை பாடுனா ரொம்ப ரொம்ப நல்லது. ஆமா, உருத்தர்கள் 11 பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உலக உயிர் பொருள் உயிரில் பொருள் என்று பகுப்பின்றி
பெருமான் எல்லாத்திலையும் கலந்திருக்கிறான் அப்படிங்கிறதா இந்த திருப்பதிகம். உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள், அத்தனை பொருள்களையும் கலந்து இருக்கக்கூடிய பெருமானுடைய அந்த கலப்பு தன்மை. அதான் பெருமான் எப்படின்னா ஒன்றாய் உடனாய் வேறாய் என்று சொல்லக்கூடிய அளவுல இந்த ஆன்மாக்களிடத்துல கலந்திருக்கிறான். அதே மாதிரி உயிருள்ள பொருள்கள், உயிரற்ற பொருள்கள் எல்லாத்திலையும் பெருமான் கலந்திருக்கிறான். அதாவது சைவ சித்தாந்தம் என்ன சொல்றது அப்படின்னா, உயிருள்ள பொருள்கள் அனைத்தும் பெருமானுடைய அடிமை, உயிரற்ற பொருள்கள் அனைத்தும் பெருமானுடைய உடைமை. இப்ப நமக்கு ஒண்ணும் கிடையாது, எப்படி வந்தோமோ அப்படியே போக வேண்டியதுதான். அவன் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம் சேர்த்தணும், எல்லாம் அனுபவிக்கணும். வெளிய கடைசி என்ன ஒண்ணும் கிடையாது, எல்லாம் இறைவனுடைய உடைமை. அதே மாதிரி உயிர் பொருள்கள் அத்தனையும் பெருமானுடைய அடிமை. இதுதான் நமக்கு சாத்தனம் சொல்லக்கூடியது. அதே மாதிரி இறைவன் எப்படி இருக்கிறான்னா, உயிர் பொருள் உயிரில் பொருள் என்று பகுப்பின்றி சிவன் எல்லாவற்றிலும் எக்காலத்தும் நீங்காத நிற்கும் நிலை குறித்தது அருமறை பயனாகிய திரு உருத்தரத்தின் கருத்தாய் அமைந்தது. சிவகுனியாவுடைய உரைங்க, நம்ம சொல்லல. சிவகுனியாவே என்ன சொல்றாருன்னா, திரு உருத்தரத்தினுடைய பயனாய் அமைய பெற்றிருக்கிறது. அதாவது தமிழ் முறைப்படி உருத்தர வேள்வி செய்யறாங்க இல்லையா, அந்த தமிழ் முறைப்படி உருத்தர வேள்வி செய்யற பொழுது 11 பேர் உட்கார்ந்துக்குவாங்க. 11 பேர் உட்கார்ந்து 11 முறை படிப்பாங்க. அதுதான் அந்த வேள்வியில் வேற எதுவும் படிக்கிறது இல்லை. சிவபுராணம் சொல்லுவாங்க, மற்றபடி ஒண்ணும் கிடையாது. 11 பேர் அப்படி உட்கார்ந்து சுற்றி வர உட்கார்ந்து 11 முறை இந்த பதிகத்தை படிப்பாங்க. அதுதான் திரு உருத்தர வேள்வி அப்படின்னு சொல்றது. கவுந்தப்பாடியில வருஷம் நடக்குது. குமரலிங்கையா நடத்தி வைக்கிறார். வருஷம் கவுந்தப்பாடி கோயில்ல கார்த்திகை சோமவாரத்துல ஏதாவது ஒரு சோமவாரத்தில் நடக்கும். நீங்க எல்லாருமே வாய்ப்பு இருக்கிறே கலந்துக்கலாம். கார்த்திகை சோமவாரத்தில் இனி மீண்டும் அடுத்த வருஷம் தான் வரும் இல்லைங்களா. 11 முறை நமக்கு அது படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இப்ப படிச்சதே போதும், ஒரு முறை படிச்சதே சாமி 11 முறை படிச்ச மாதிரி எடுத்துக்குவார். ஆமா, இத்திருப்பதிகம் அருமறை பயனாகி திரு உருத்தரத்தின் கருத்தாய் அமைந்தது. மெய்யுணர்வுடையாருக்கு பகுப்பின்றி எங்கனம் பரமேஸ்வரன் காண்டலே பொருத்தமுடைமையானும் நின்ற திருத்தாண்டக முதலியவற்றில் அவ்வாறு ஓதுதலானும் திரு உருத்தரத்துள் பகுப்பின்றி உயிர் பொருள் உயிரில் பொருள் எல்லாவற்றையும் தனித்தனி எடுத்தோதி வழிபாடு கூடுதலானும் என்று வரும் சிவனான போத சிற்றுரை 12ஆம் சூத்திரத்துல சிந்திக்க பாலது என்று சொல்லி ஆசிரியர் நமக்கு உரையாசிரியர் ஐயா சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த பதிகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிகம். முடிஞ்சா மனனம் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பதிகங்கள் மனப்பாடம் செய்வீங்க இல்லையா, பெரிய திருத்தாண்டம் கண்டிப்பா மனப்பாடம் செய்யணும், திருத்தொண்டை மனப்பாடம் செய்யணும், சிவபுராணம் மனப்பாடம் செய்யணும், அப்புறம் இந்த பதிகம் மனப்பாடம் செய்யணும், அந்தந்த தளத்தினுடைய பதிகம் மனப்பாடம் செஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் பவானி சார்ந்தவர்கள் அப்படின்னா நனா பதிகத்தை மனப்பாடம் செஞ்சுக்கணும். ஆமா, ராகவையா சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு, எங்க போனாலும் தொகை பாடணும், திருத்தொண்ட தொகை பாடணும். பெரிய திருத்தாண்டகம் அடியவர் சிந்தை பிரியாத பெரிய திருத்தாண்டகன்னு சேக்கிழார் பெருமான் சொல்றார். அது அடியார் பெருமைகளை சொல்லக்கூடியது. இது இறைவனுடைய பெருமைகளை சொல்லக்கூடியது, இறைவனுடைய முழுமுதல் தன்மையை சொல்லக்கூடியது, எங்குமாக கலந்திருக்கக்கூடிய நிலையை சொல்லக்கூடியது என்று சொல்லி இந்த அளவுல நாம் இன்று நிறைவு செய்து, அடுத்த வாரம் கொஞ்சம் பாடல்கள் இன்னைக்கு கம்மியா இருந்தாலும் கூட இன்னொரு 14 பாட்டு தான். ஆனா பதிகங்கள் எல்லாமே நம்ம சிந்திச்சுக்கலாம். ஏன்னா மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது இறைவன் தான் நமக்கு சொல்லணும். ஏன்னா இதே முடியறதுக்கு 5 வருஷம் ஆயிரம் நினைக்கிறேன், 5-6 வருஷம் ஆயிரும். அதற்கு பிறகு மீண்டும் 2வது சுற்று சாமி எப்படி வச்சிருக்கிறாரோ தெரியல. அதனால இப்பொழுதே நம்ம பதிகத்தை ஓரளவுக்கு இன்னும் இருக்க ஒரு 5-6 பதிகம் வரும்னு நினைக்கிறேன். அது நல்லாவே பார்த்துக்கணும். இந்த அளவு நமக்கு என்றும் இன்பம் பெருகு மேல்வினால் ஒன்று காதலி துள்ளமும் ஓங்கிட மன்றுளா அடியாரவர் வான்புகள் என்றதென்றும் நிலவு உலகலாம். வான்மிகள் வடாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போர்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேலி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருக்கூட்ட